Vanakkam Geeks. இது வெறும் news இல்ல எங்க heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. Welcome to Tech Time Travelers. Episode number 2. ஆமாங்க, வேற லெவலு. இதையே எப்படியாவது 1500 கொண்டு போனது தான் எங்களோட நோக்கம். எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. இதுல எத்தனை பேருக்கு தெரியும் டெக் வைஸ் தமிழ் 1500 தாண்டி போயிட்டு இருக்கு. மெகா சீரியல்லாம் என்னங்க மெகா சீரியல்? எனக்கு தெரிஞ்சு கோலங்கள்னு ஒரு சீரியல் இருந்தது. அப்படியா? அதை நம்ம பீட் பண்ணணும்னா பெரிய விஷயமா இருக்கும். அதனால தான் நாங்க டைட்டில் மியூசிக்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏஐ டூல்ஸ் வச்சு எவ்வளவு ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளவு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏஐ வந்து எப்படின்றதுக்கு இப்போ பரத் எப்படி நிறைய விஷயங்கள் காட்டுவான், நீங்க எப்படி பார்க்க தான் போறீங்க. சரி, இந்த ஏஐ கிட்ட இட்லி கேட்டா கொடுக்குமா? இட்லி எல்லாம் கொடுக்காதுங்க. இட்லி ரோபாட் கிட்ட தான் கேட்டா கொடுக்கும். அது ஏஐ கிட்ட போய் பேசும். இனிமே பாரு, ஏஐ வந்து இட்லியும் கொண்டு வரும். அது சரி, அத இட்லி வந்து எல்லாருக்கும் சமமா பிரிச்சு கொடுக்குமா? அது கம்யூனிசம் தெரியாது அதுக்கு. அது அப்ப என்னங்க ஏஐ? அந்த ஏஐ எல்லாம் தேவையில்ல எனக்கு. என்னங்க ஓவரா எதிர்பார்க்கறாங்க? ஆமா, இட்லினா பிரிச்சு கொடுக்கணும். ஒருத்தனுக்கு சாம்பார் ஒருத்தனுக்கு சட்னி கொடுங்க. அது தப்பு. தப்பா அது? ஆமா, யாருக்கு சாம்பார் கொடுக்குறோமோ அவனுக்கு சட்னி பிடிக்கும், எவனுக்கு சட்னி கொடுத்தவனுக்கு அவனுக்கு சாம்பார் பிடிக்கும். சில பேர் கர்நாடகா சாம்பார் பிடிக்கும், சில தமிழ் சாம்பார் பிடிக்கும். ஆமாங்க, கர்நாடகால சாம்பார்ல வெல்லம் போடுவாங்க. ஆமா ஆமா, இனிப்பா இருக்கும். சரி, ஓகே. சரி, அப்போ உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சா இல்லையா? கண்டிப்பா கிடைச்சிருச்சு. ஏன்னா நான் வந்து நேத்து ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். என்னன்னா சோத்துலயும் ஏஐ அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். அப்படியா? என்னன்னா இந்த ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி மணிக்கணக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க என்ன காலையில எழுந்துட்டீங்க இன்னைக்கு தெரியுமா, ஆனந்த பவன்ல இன்னைக்கு 4 இட்லி 50 ரூபா தான், நார்மலா 100 ரூபால ஆர்டர் பண்ணுங்க அப்படின்றான்ல. அந்த கேலக்ஸி நவ் பிரீஃப் யூஸ் பண்ணும்போது எனக்கு தான் தோணுச்சு, அப்போ நல்ல வேலை இப்ப எந்த இன்டெகிரேஷனும் இல்லாம காலியா இருக்கு பேஜ். இவனுக்கு இன்டெகிரேஷன் பண்ணிட்டானுங்க அப்படின்னா காலையில ஏற்கனவே ஸ்விக்கி இந்த மாதிரி தான் அனுப்புறான். பெரிய லவ் சிம்பிளா போட்டு மூவா அப்படிங்கிறான். ஏடா டேய், இததான் சொல்றேன். சோத்துல ஏஐ இது எப்படி இருக்குன்னா, அன்னைக்கு ஒரு டாக்டர் பேசிட்டு இருந்தாரு. இப்போ ஏஐ பத்தி அவர் சொல்றாரு. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, நார்மலா வந்து மக்கள் வந்து ஒரு சில விஷயங்களை தேடி போனாங்க, கரெக்ட். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அது மக்கள் தேடலைனாலும் நம்மளே கொடுத்து இதுதான் நீ தேடணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்றோம். இப்போ ஏஐ வச்சுக்கிட்டு இதுக்கும் மேலே எந்த அளவுக்குன்னா, இப்போ சப்போஸ் ஃபுட்டுனே வை, நானும் நீ இப்போ தான் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிடறோம். முடிச்சதுக்கப்புறம் மணி வந்து சப்போஸ் 2 மணி வச்சுக்க, ஒரு 3:30 வருது. என்னன்னா நிறைய ஹோட்டலில் மீந்து போயிடுச்சு இட்லின்னு வச்சுக்க, உடனே வருது பூ மாதிரி இட்லிங்க. பூ மாதிரி இட்லி எதுனா ஏய் 6 மணி நேரம் முன்னாடி அவிச்சது. எப்படின்னா இந்த ஏஐ சொல்லும், இந்த பரத் அடிக்கடி வந்து இட்லி தான் வாங்கியிருக்கான், லாஸ்ட் 2 மந்த்ஸ் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தா மேக்ஸிமம் இட்லி வாங்கியிருக்கான். அப்போ இவனை டார்கெட் பண்ணி கண்டிப்பா இட்லி வித்துரும். கண்டிப்பா அவனுக்கு சட்னி பிடிக்கும், கூட எக்ஸ்ட்ரா போடு. ஆமா, இதை போட்டுட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் பேக்கெட் சட்னி ஃப்ரீ. ஆமா, நான் என்ன தெரியுமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த ஏர் ஃப்ரையர் மாதிரி விஷயம்லாம். ஆமா, அது ஒரு குட்டியா வீட்டுக்குள்ள ஒரு இது மாதிரி வருது. நம்ம அன்னைக்கு ஒரு ரோபாட் ஒண்ணு பார்த்தோம், போஹா பண்ணி விடுறான்ற மாதிரி. நான் அரிசியை போட்டு வச்சிடுறேன், பருப்பு போட்டு வச்சிடுறேன், தண்ணியை ஊத்திடுறேன், எண்ணெயை கொடுத்துடுறேன், நெய்யை கொடுத்துடுறேன், பொங்கலை பண்ணி குடியா அப்படின்னு நான் கேட்டு இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோல இழுத்து மூடிட்டு வீட்லயே எனக்கு ஒரு ரொபாட்டிக் ஷெஃப் நல்லா இருக்கும். அப்போதான் ஸ்விக்கிக்கும் ஜொமேட்டோக்கும் தோணும், ஏன் நம்ம ரொபாட்டிக் ஷெஃப் வைக்க கூடாது. அங்க வந்துருவாங்க. ஏன்னா எனக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ மேல இருக்கிற முக்கியமான ப்ராப்ளம் என்ன தெரியுமா, இந்த ஏஐ சம்பந்தமா இதை நான் சொல்லி ஆகணும். என்னதான் வந்து ஒருத்தனுக்கு நீங்க போய் சாப்பாடு கொடுத்தாலும் அவனுக்கு சாப்பாடு எப்படி செய்யணும்னு கத்து கொடுக்கறது பெட்டர். அப்பனா அவனே போய் சாப்பாடு செஞ்சுப்பான். இது வந்து ரொம்ப வீட்டுக்கு கூட்டு வந்து வாயில ஊட்டி விடுற மாதிரி ஆயிடுச்சு இந்த ஸ்விக்கி. ஆனா எல்லாருமே இதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பா ரொம்ப அடிக்ட் ஆயிருக்காங்க. ஏன்னா கேட்ட உடனே வருது, சின்ன பசங்கடா மாசம் ஜஸ்ட் 9 to 12K தான் செலவு பண்றாங்களாம் ஸ்விக்கில. 9 to 12K? டேய் யாரா நீங்க? எனக்கு எப்படி இருந்தது, அந்த பசங்க வீட்ல இருக்காங்கல்ல, என்ன மாதிரி ஆளு ஒருத்தன் வந்து சொல்றான்னு வைங்க, நான் 9 to 12K செலவு பண்றேன் அப்படின்னா, நான் வீட்ல இல்ல, எங்க வீட்ல யாரும் சமைக்கிறதுக்கு இல்ல, நான் வாங்குறேன்னா ஓகே. ஆனா இது வீட்லயும் இருக்காங்க, வீட்லயும் வாங்கிக்கிறாங்க, வீட்ல இருக்கிறவங்களுக்கும் வாங்கிக்கிறாங்க போல இருக்கு. நிஜமா இது ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. எப்படின்னா திடீர்னு வரும் டாமினோஸ்ல இன்னைக்கு பீஸா 1 வாங்கினா 2 ஃப்ரீ. எஸ், அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வேலண்டைன்ஸ் டேங்க ஹார்ட் இன் ஷேப்ல பீஸா, நம்மால கஷ்டப்பட்டு பீஸா வாங்கிடுவான். வந்தது பெரிய பீஸாப்பையும் வரும், அந்த ஃப்ரீன்னு சொன்னது 2 ஸ்லைஸ் சைஸ்க்கு தான் வரும். ஆமா, நிறைய பேர் வந்து அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் பார்த்துட்டு 2 பீஸா ஃப்ரீ அப்படின்ட்டு வருவாங்க. பார்த்தா இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சிருவாங்க. அதெல்லாம் நடக்குதுங்க, நிறைய நடக்குது இந்த மாதிரிலாம். சரி, மொத்தம் இந்த ஏஐ வச்சு என்னெல்லாம் பண்ணலான்னு கேட்டீங்கல்ல, இப்படியும் ஆப்ல இனிமே நீங்க இல்லையான்னு பாருங்க. நீங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அதுவே பார்ஷியல்
இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது வந்து ஏஐ டூல்ஸ். ஓகேவா? என்னாச்சு இவன்? அவனா ஐயோ நான் பவர் சேவருக்கு போறேன். பவர் சேவருக்கு போயிட்டான். வந்துட்டாங்க பிரச்சனை இல்ல. அவன பாவம் தொட்டுக்கிட்டே இரு தடவிட்டே இரு அப்படின்னு கேக்குறான். இது எப்படி இருக்குன்னா, ஏய் இதான் இந்த செட்டப் எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம டேபிள் மாதிரியே தான் இருக்கு 100%. இந்த டேபிளுக்கு பின்னாடி டிவி வச்சிருப்போம். ஆனா ஏதோ தண்ணி பாட்டில்லாம் நிமித்தி வச்சிருக்காங்க, ஒன்றும் புரியல. சோ பேசிக்கலி இது வந்து ஃபர்ஸ்ட் டூல் நான் ஓபன் பண்றது வந்து பீகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல். பிகாச்சு மாதிரி. ஓகே. இதுல பீகா அப்படின்னு ஒரு சுத்தும் இல்லையா? அந்த மாதிரி இது கிரியேட் a intro video for a tech YouTube channel with the text வணக்கம் geeks அப்படின்னு போட்டா இதுல எக்ஸ்ட்ரா வேற ஆட் பண்ணி இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. இது வந்து ரொம்ப லேட் ஆகுது. அதனால தான் நம்ம வேற டாஸ்க்கு போயிடலாம். அந்த கேப்ல இது ஜெனரேட் பண்ணிட்டோம். இல்லாட்டி ஏதாவது கொஞ்சம் வைப்ரண்டா வேணும் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி விடு. என்ன பண்ணி பாப்போம். ஏதாவது ஒரு கிரியேட்டிவ் அத போடும். நான் இப்ப போட்டது வந்து நம்ம யூஸ் கேஸ்க்கு ஏதாவது யூஸ் பண்ணி போடு. எனக்கு வந்து Nokia N91ல இருந்து அப்படியே 3D ல அந்த வீடியோ எப்படி வரணும்னா N91 அப்படியே உருமாறி அப்படியே இப்போ iPhone 16 Pro Max வரணும். 3D வீடியோ ஆஃப் old Nokia phone transforming into latest generation iPhone. ஆமா. ஓகேவா? சோ இந்த பீகா அப்படிங்கிறது வந்து ஒரு வீடியோ ஜெனரேட்டிங் ஏஐ. ஓகே. இந்த மாதிரி நிறைய இருக்கு. பீகான்னு ஒன்னு இருக்கு, ரன்வேன்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் சைனால ஐலுவோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் கிளிங்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. லூமா லேப்ஸ்னு ஒண்ணு இருக்கு, நிறைய இருக்கு. அதுல இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் இல்ல, இது ஒன் ஆஃப் த வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இவன் இந்த மாதிரி நிறைய ரிலீஸ் பண்ணுவான். எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபீச்சர் வீடியோ, அந்த நம்ம யூடியூப்ல ஷார்ட்ஸ் வீடியோ, அப்புறம் அந்த ஸ்னாப்சாட்ல ஷார்ட்ஸ் வீடியோலாம் ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுவோம்ல, அது மாதிரி நீங்க ஹோல் கிரீச்சரே ஆட் பண்ணலாம்னு புதுசா ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. கிரீச்சரோ இல்லாட்டி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கிறோம். இப்போ நான் இதை வந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். இதை நான் போட்டோ எடுத்துட்டு இதை லைவா மாத்திரோது, லைவா நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன், ஒரு செல்ஃபி வீடியோ மாதிரி ஒன்று எடுக்கிறேன். எடுத்துட்டு இப்போ இதை வந்து என் கூட வந்து பேசுற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி காமினா இது அனிமேட்டடா வந்து என் கூட வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும். ஸோ இதெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால கிரியேட் பண்ணல. அதே சமயத்தில் இதெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த பேமெண்ட் பிளான், எல்லா வீடியோ ஜெனரேஷனுக்கும் வந்து பேமெண்ட். இதை விட தட்டி விட்டேன்னா இப்போ கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்குமா? இன்னும் பண்ணிட்டு இருக்குதா? இல்லை நான் இன்னும் கிரியேட்டே பண்ணல. அது ஸோ இப்போ தட்டி விடுறேன், நான் காமிக்கிறேன் அது எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றது கண்டிப்பாக பாருங்க. இப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஹை டிமாண்ட் ரைட்னு போட்டான். ஊரே வந்து ஆல்ரெடி இதில் தான் இருக்கு. ஆமாம், நீங்கள் வந்து அப்படியே யாரும் இல்லை, 4 பேர் தான் அழுத்திருக்கீங்க. ஆனா நான் அப்படிதான் சொல்லுவேன், அப்பதான் நீங்க அப்கிரேட் பண்ணுவீங்க. சோ நம்ம கடைசியில வந்து பார்க்கலாம் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீச்சரை தான் நான் உங்களுக்கு டெமோ காமிக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். இப்போ என்ன இவர் ஒரு சூப்பரான ஒரு அக்கௌண்ட், அவரு ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட். இந்த இமேஜ் அவர் கொடுத்துட்டாரு, அப்புறம் இந்த வீடியோவை கொடுத்துட்டாரு. இந்த வீடியோல இந்த இமேஜ்ல இருக்கிற கிரீச்சரை இன்டகிரேட் பண்ணி சொல்லிட்டாரு. இந்த பீகா அடிஷன்ஸ் இதுதான். எப்படி இருக்கு? வேற லெவல்ல இருக்கு, சூப்பர்ல. ஸோ அதுக்கு வந்து அந்த ஆக்மெண்டட் ரியாலிட்டி மாதிரி அந்த 3D இதெல்லாம் தெரியுது. அதை வச்சு ஷேடோ லைட்டிங்கு எல்லாமே வந்து பக்காவா இருக்குது அப்படிங்கிறாரு அவரு. இந்த ஃபீச்சர் வந்து இப்போ பரவலாக நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு இது போட்டாரா, இன்னொன்று காமிக்கிறேன். இவர் நிறைய போட்டுக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி இவரோட அக்கௌண்ட்ல. ஒரு இமேஜ் கொடுத்துட்டாரு, பக்கத்துலேயே நமக்கு இமேஜ் கொடுத்துட்டாரு, வீடியோ கொடுத்துட்டாரு. இப்போ கூடவே இந்த கேரக்டரும் வரா மாதிரி வீடியோல அதுவே அனிமேட்லாம் பண்ணுது. இப்படி இப்படி நகருது. இது பாருங்க, 2 கேரக்டர் ஆட் பண்றாரு, ஒன்று செத்து கிடக்குற மாதிரி. அதுவும் வருது. இவர் கேமரா ஆங்கிள்லாம் மாத்துறாரு, ஆனா அது மெயின்டைன் பண்ணுது பாருங்க. எப்படி ஒரு சீன்ல இது எங்க இருந்தாங்க, எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து பார்த்து சூப்பரா வந்து பண்ணுது. வியப்பா தான் இருக்கு சீரியஸா. இந்த அக்கௌண்ட் வந்து நிறைய ஷேர் பண்ணுவார். இந்த மாதிரி வீடியோ ஜெனரேஷன்ஸ்ல அவர் வந்து ஷேர் பண்ணுவார், சூப்பரா ஷேர் பண்ணுவாரு. அதுல இதுவும் இந்த மாதிரி ரெகுலரா நிறைய போட்டுட்டு இருக்காரு, நிறைய போட்டுக்கிட்டு இருக்காரு இவரு. அதான்டா இப்ப எப்படி ஆயிடுதுன்னா, நமக்கு பிடிச்ச ஸ்டார் யாராவது இருப்பாங்கல்ல, என்ன அநியாயம் பாருங்க. இவர் இப்படி கையை நீட்டுறாரு, அந்த இது வந்து இப்படி கையை வந்து அடிக்குது. இன்னொரு கேரக்டர் ஆட் பண்றாரு, அது வந்து டேபிள்ல வந்து நிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு லைவ் வீடியோல ஒண்ணுமே இல்லை. இங்க பாருங்க கீழே வேற லெவல்ல இது. ஆமா, இதெல்லாம் வந்து VFX எல்லாம் இழுத்து மூட்டு போக வேண்டியதா இனிமேல். சரி, ஸோ இதான் வந்து பீகா. இல்ல அது பயங்கரமா இருக்கு பீகா. நம்ம ஜெனரேட் பண்ணது ஜெனரேட் ஆயிருக்குமா? நேரம் ஆயிருக்குமா பாப்போம். 10%, 20, பரவாயில்ல 30% ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, நம்ம வேற ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோமா? இங்க இருக்கு, இங்க இருக்கு. சோ இது அடுத்து லூமா லேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. இதுவும் வந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு ஏஐ வீடியோ ஜெனரேஷன் கம்பெனி தான். ஏஐ படம்லாம் இது ஏலியன் படம் ஜாலியா எடுக்கலாம். இவன் என்ன சொல்றான், இப்போ லேட்டஸ்ட் இதுல இமேஜ் ஒன்று கொடுக்குறீங்க,
இந்த மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துறீங்க. இந்த இமேஜ்ல இந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிறான். நோட் பண்ணி வச்சுட்டு வீடியோ ஜெனரேட் பண்றான். ஷோ மீ ஹிஸ் ஃபேமிலி அப்படின்னு போட்டா அதுவே ஒரு ஃபேமிலியை ஜெனரேட் பண்ணி காமிக்கும். ஓகே சரியா? ஷோ மீ ஹிஸ் ஃபேமிலி. ஓகே ஓகே. ஷோ மீ தேர் ஹோம்னா அதுவே ஒரு வீடியோ ஜெனரேட் பண்ணி காமிக்குது. லிவிங் ரூம் காமி. டேய் எப்படிடா நீங்க இதெல்லாம் பண்றீங்க? இங்க பாரு, ரைடிங் பைக். ஆமா. பேரண்ட்ஸ் ஆன டேட்டா. சூப்பர் மார்க்கெட்டா? டேய் ஏலியன் சூப்பர் மார்க்கெட்ல இப்பதான்டா வாங்குறேன்டா. கிரேசியா இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இனிமே மூவி மேக்கிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல எண்ணத்தோட நல்ல ஸ்டோரியை நரேட் பண்ணணும்னு நினைச்சா இந்த மாதிரி டூல் வச்சு கொண்டு போயிடலாம். ஓகேவா? இவருங்க மோனாலிசாலாம் கண்ணடிக்குது. நீங்க எந்த இமேஜை கொடுத்தாலும் அந்த இமேஜ்ல இருந்து வீடியோ பண்ண முடியும் அதே ஸ்டைல்ல அப்படின்றத அவன் காமிக்கிறான். எப்படி நீங்க ரொம்ப இப்போ ஒரு வீடியோ கொடுத்துட்டு ஒரு இமேஜ் நீங்க கொடுக்குறீங்க, நம்ம இமேஜ் கொடுக்குறோம், அது வேற ஏதோ மாதிரி மாறுது அப்படின்னா கடுப்பாயிரும் நமக்கு. என்னடா இது லூஸ் தரமா இருக்குது. இதெல்லாம் வந்து ஆக்சுவலா ரியல் போட்டோஸ். அந்த ரியல் போட்டோஸ்ல இருந்து இவங்க வந்து அந்த இந்த மீம் பார்த்திருப்பீங்க. அந்த மீம் வீடியோ மாதிரி வேற லெவலா பண்ணுவாங்க. எப்படி இருக்கு பாருங்க அந்த மீம். ஈமோஜி எல்லாம் எப்படி மாத்துது பாருங்க. ஸோ ஒரு இமேஜை நம்ம தரோம், அதுல இருந்து ஒரு வீடியோவா மாத்துறதுக்கு ரே 2 அப்படின்னு ஒரு மாடல் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதான் வந்து லேட்டஸ்ட் February 10th. Adobe Fireflyயும் இருக்கு. ஓகேவா? ஸோ வீடியோ, டெக்ஸ்ட் டு வீடியோ, இமேஜ் டு வீடியோ, இதெல்லாம் வந்து ஒரு காலத்துல ரொம்ப கேவலமான ஒரு நிலைமையில இருந்து ஒரு வருஷமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸ்லோவா டெவலப் ஆகி இப்போ வேற லெவலுக்கு வந்து நிக்குது. நிஜமாவே பயங்கரமா இருக்குடா. அடோபியும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஆனா நமக்கு இன்னும் ஆக்சஸ் இல்ல. இப்போ பிரீமியர் ப்ரோல அப்போ என்ன ஆயிடும்னா, இனிமேல் இந்த மாதிரி டெக்ஸ்ட் கொடுத்து நீ ஃபில் பண்ணிட்டு போயிடலாம்ல. ஏன்னா இப்போ நான் என்ன பண்ண முடியும், S25 அல்ட்ராக்கு நான் பீரோல் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. S25 அல்ட்ரா இன்டர்நெட்ல இருந்தா நான் அவங்க சைட்ல இருந்தே ஒரிஜினல் இமேஜை கொடுத்துடலாம். ஏன் 3D இமேஜே யார்கிட்டயாவது இருக்கும், அதை எடுத்து அப்லோட் பண்ணி விட்டேன்னா அது பாட்டுக்கு எனக்கு என்னென்ன மாதிரியான ரோல்ஸ் என்னமோ ஜென்ரேட் பண்ணி அனுப்பிடும். கரெக்ட். சைட்ல இருந்து பேண்ட் ஷாட் சார், டாப் டு பாட்டம் ஷாட் சார், இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ்லாம் இதுக்கெல்லாம் நான் உட்காந்து தனியா ஒரு ட்ராக் மாதிரி போட்டு ட்ரைபாட் வாங்கி ஸ்லைடர் வாங்கி வச்சு உருட்டிட்டு இருக்கு. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, இது வச்சே பண்ணிடலாம். ஸோ இப்போ அடோபி ஃபயர்ஃப்ளை, லூமா லேப்ஸ், பீகாலாம் பார்த்துட்டோம். இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்றது? ஆமா, இதுதான் ஒரு பெரிய கேள்வியா வருது. அங்கதான் அடுத்த டூல் வருதுங்க. இப்போ நீங்க பார்த்த ஃபர்ஸ்ட் டூல் பீகா, அப்புறம் நெக்ஸ்ட் ரன்வே இது லூமா லேப்ஸ் ரே 2 அப்படிங்கிறது. இது எல்லாமே வந்து பெய்டு தான், ஃப்ரீ கிடையாது. எல்லாருக்குமே ஃப்ரீ ஆப்ஷன் ஒன்று, சும்மா டெமோ மாதிரி ஒன்று கொடுப்போம், நீங்க ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ நாங்கள் ஃப்ரீயாக தான் ஜென்ரேட் பண்ணுறோம் அந்த பீகாவில். அதில் பீகா 1.5 தான் அவைலபிள், 2.1 தான் லேட்டஸ்ட். ஸோ 2.1 அவைலபிள் கிடையாது, பெய்டுக்கு மட்டும்தான். அது இன்னும் சூப்பராக இருக்கும். சரி, ஓகே, இது எப்படி தான் ஏன் யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டால், எல்லாமே ஒரே இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும்? சாட் ஜிபிடியும் ஒரே இடத்துல, ஓகே. அப்புறம் பெர்ப்ளெக்சிட்டின்னு ஒன்று இருக்கா, அதுவும் இங்கே. க்ரோக்னு ஒன்று இருக்கா, அது டீப் சீக் இருக்கா, எல்லாமே ஒரே இடத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாட் தான் சாட் LLM அப்படிங்கிறது. ஓகேவா? சாட் LLMல எல்லாமே இருக்கு. அது எப்படின்னு காமிக்கிறேன். இவங்க புதுசா வந்து டாஸ்க்னு ஒரு ஃபீச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்படி தெரியுமா? இன்னைக்கு காலையில 9 மணிக்கு நீ என்ன பண்ண போற அப்படின்னா, எனக்காக போயிட்டு ஏஐல இருக்கிற லேட்டஸ்ட் ஆர்டிகல்லாம் போய் படிக்க போற. அந்த ஏஐல இருக்கிற லேட்டஸ்ட் ஆர்டிகல்லாம் எடுத்து நீ எனக்கு ஒரு சம்மரி பண்ணி கொடுக்க போற. அந்த சம்மரியை எடுத்து ஒரு நியூஸ் லெட்டர்ல போட போற. அதை எல்லாருக்கும் போய் மெயில் அனுப்ப போறேன். மொத்தத்தையும் அதுவே பண்ணிடும். நம்ம அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும். அதான் வந்து டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டெமோ மட்டும் நான் காமிக்கிறேன். சென்ட் மீ a great AI paper daily. அவ்வளவுதான் டாஸ்க். சரியா? டாஸ்க் கிரியேட் பண்ணியாச்சு. அது எவ்வளவு நேரம் எடுத்துக்குதுன்னா, அதுக்கு தெரியும் கிரேட் AI பேப்பர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு தடவையும் அது கிரியேட் பண்ணி நெக்ஸ்ட் ஒவ்வொரு தடவையும் ரன் பண்ணுது. ரன் பண்ணி அதை நமக்கு வந்து டாஸ்காக கொடுத்துருது. ஓகேவா? சூப்பர். வந்துருச்சா? ஆமா. உன்னோட இன்டர்வென்ஷன் இல்லாம டாஸ்க் மாதிரி செட் பண்ணிட்டு கொடுத்துக்கிட்டே இருன்னு சொன்னா அது பாட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன சொல்றோமோ அது பாட்டுக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, இது இதே மாதிரி தான் அவன் நவ் பிரீஃப் கொண்டு வந்திருக்கான்னு வச்சுக்க. கொஞ்சம் நவ் பிரீஃப் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆமாம். அதில் வந்து ஒன்று ஒன்றா ஆட் ஆக ஆரம்பிக்கும். உள்ள எல்லாமே ஆட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா எனக்கு ஆனால் திரும்பி அப்படி தான் ஃபீல் ஆகுது. என்ன என்னோட ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதேதான். இல்லாட்டி வந்து BBM மெசேஜிங் டூல் இருக்குல்ல, இப்போ கூட ஏதோ லான்ச்சர்ல ஏதோ BBM ஹப் அந்த மாதிரி தான் ஒரே இடத்துல வந்து எல்லா ஃபீட்ஸும் வர மாதிரி இது பண்ணுது. ஆமாம். சரி, இப்போ இந்த டாஸ்க் ரன் பண்ண முடியுது. சரி, இங்கே நம்ம பார்ப்போம். அதில்
டாஸ்க்னு இருக்கு ரன் பண்ண முடியும். இந்த டூல் நான் இப்போ ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? இதுதான் அந்த சாட் LLM டூல். இதுல என்னெல்லாம் பண்ண முடியும்? இமேஜ் ஜெனரேட் பண்ண முடியும். ஆனா இமேஜ் மட்டும் தான் ஜெனரேட் பண்ண முடியுமா அப்படின்னு இல்ல, இமேஜ் இத்தனை டூல் வச்சு ஜெனரேட் பண்ண முடியும். டாலி யாரோடது? ஓபன் ஏஐயோடது, சாட் ஜிபிடியோடது. இமேஜன் யாரோடது? கூகுளோடது. ஓகேவா? ஃப்ளக்ஸ் ஓபன் சோர்ஸ். ரீகிராஃப்ட்னு ஒன்று இருக்கு, ஐடியோகிராம்னு ஒன்று இருக்கு. ஐடியோகிராம்? ஆமா, ஐடியோகிராம்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம ஒரு ஏங்க யாராவது iOS யூசர் இருக்கீங்க அப்படின்னா நாங்க ஒரு மீட்டப் ஒன்று நடத்துறோம். ஆமா, பெங்களூர்ல 20ஆம் தேதி. எஸ், இதுக்கான இமேஜ் ஜெனரேட் பண்ணது ஐடியோகிராம்ல தான். அப்படியா? செமையா இருக்கானா அது? இதுதான் வந்து அந்த ஃபைனல் இமேஜ். ஆக்சுவலா இது நம்ம யூஸ் பண்ணல, வேற ஒரு இமேஜ் தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா அதுல லோகோலாம் தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்டர்ன்ல தான் நம்ம வந்து பண்ணிருக்கோம். ஆனா என்னன்னா அந்த இமேஜ் வந்து நீ ஐபோனோட வால்பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருந்த. ஆமா, இல்ல இப்போ இதே இதுல தான் நான் அந்த இமேஜும் பண்ணேன். இதோ இது ஐபோனோட வால்பேப்பர் தான். இது ஐபோனோட வால்பேப்பர் தான். ஆனா அதுகிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் காமிக்கிறேன். இப்படிதான் எனக்கு வேணும், என்னோட ப்ராம்ப்ட் நான் கொடுக்குறேன். மாடர்ன் கிளீன் டிசைன் வேணும் எனக்கு. ஒரு மீட்டப், ட்ரூ காலர் ஐபோன் மீட்டப் நடக்குது. அது 21st அன்னைக்கு நடக்குது. 20th ஆக்சுவலா தப்பா போட்டேன். இதுல என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் ஐபோன் யூசர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி வேணும், அது ப்ரொஃபஷனலா இருக்கணும், கிரியேட்டிவாகவும் இருக்கணும், பேலன்ஸ்டாகவும் இருக்கணும் அப்படின்னு போட்டேன். அதுக்கு வந்து ஆப்வியஸ்லி இப்போ லேட்டஸ்டா ஆப்பிள் எப்படிலாம் பண்றா இன்வைட்னு பார்த்து அந்த மாதிரி ஒரு இன்வைட்டை எனக்கு பண்ணி கொடுத்தது. எவ்வளவு சூப்பரா இருக்குது நிஜமாதான். இதையே நான் முன்னாடி பண்ணதெல்லாம் காமிக்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் நான் ஃப்ளக்ஸ்ல பண்ணது காமிக்கிறேன். ஃப்ளக்ஸ்ல நான் அதுக்கு ஒரு இன்வைட் ஆல்ரெடி பண்ண இன்வைட். அதுல பாருங்க டெக்ஸ்ட் எல்லாம் தப்பு தப்பா இருக்கும். ஆமா, ட்ரூ காலர் ஸ்பெல்லிங்கே தப்பு. ஆமா, ட்ரூ கலர் அப்படி இருக்கு. ஃபோன் காலர் ஆகும். காலிங் ஆல் ஐபோன் யூசர்ஸ். ஐபோன் யூசர்ஸா டேய் என்னடா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸ்டார்டிங். இது ஃப்ளக்ஸ். அடுத்ததும் ஃப்ளக்ஸ். இதுலயே வருது பாருங்க, இமேஜ் ஜெனரேட்டட் பை எதுல அப்படின்னு சொல்லிட்டு இமேஜன் 3. அப்புறம் பார்த்தா இமேஜன் 3 எவ்வளவு மொக்கையா இருக்கு பாருங்க. இது எப்படி இருக்குன்னா விசிட்டிங் கார்டை பார்த்து இங்க இருந்து காப்பி அடிச்சிருக்கு. சரியா? என்ன ஃபோன் கரேனாவா? ஆமா, ஃபோன் கரீனா. கான் என்னமோ சொல்றீங்களேடா. அப்புறம் நெக்ஸ்ட் ரீகிராஃப்ட் யூஸ் பண்ணு. இது பெட்டரா இருக்கு. இது கொஞ்சம் எப்படி இருக்குன்னா குட்டி கிரீட்டிங் கார்டு மாதிரி இருக்கு, அழகா இருக்கு. சோ இது எல்லாமே வந்து போக போக எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, இப்போ இதே நான் வேற இடத்துல போறேன் அப்படின்னா டாலி கிட்ட போனேன்னா டாலியோட நான் ஸ்டக்கு. ஆமா, இதே இமேஜன் கிட்ட போனா இமேஜனோட ஸ்டக்கு. அப்புறம் நான் வேற எங்க தேடி தேடி போகணும். அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, இங்கே எல்லாமே அவைலபிளா மாதிரி இது. சரி, வெறும் இமேஜ் மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா எவ்வளவு பாருங்க, நிறைய ஐட்ரேஷன் போயிருக்கு. அதுல எது கரெக்டா இருக்கோ அதை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த சாய்ஸ் எனக்கு கொடுக்கறது வந்து இந்த ஆப் மட்டும் தான், வேற எதுலயுமே இல்லை. இதே மாதிரி தான் இங்கே வந்து வீடியோவும் நம்ம ஜெனரேட் பண்ண முடியும். வீடியோ ஜெனரேட்டர். ஓகே, வீடியோ ஜெனரேஷன்லயும் பாத்தீங்கன்னா இந்த 4 மாடலும் கொடுத்துருக்காங்க. இது 2 சைனீஸ், 2 அமெரிக்கன். லூமா லேப்ஸ் ரன்வே அமெரிக்கன், ஹைலூவோ கிளிங் சைனீஸ். இப்போ இதை வச்சு நான் வந்து ஜெனரேட் பண்ண முடியும் வீடியோ. இதுக்குள்ளேயே நான் வந்து வீடியோ ஜெனரேட் பண்ண முடியும்ன்றதான் வந்து இது கிளிங் வச்சு ஜெனரேட் பண்ண வீடியோ. இது வணக்கம் கீக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ளக்ஸ்ல ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்ணிட்டு அந்த இமேஜை நான் அதை கொடுக்குறேன், இதை அனிமேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பரா இருக்கு. ஏன்னா அனிமேஷன் எஃபெக்ட்லாம் செமையா இருக்கு, சைடுலலாம் அந்த க்ளோ ஆகுறதெல்லாம். இதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாதுங்க, அதனால இது பண்ணி கொடுக்குது. இல்ல இப்போ இது பாரு, இது எப்படி இருக்குன்னு. வணக்கம் கீக்ஸ்னா ஃபோன்ஸ் எல்லாம்னு இது நான் அப்படி சொல்லியிருந்தேன். ஓகேவா? இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இமேஜ் வச்சு ஃபர்ஸ்ட் நான் இமேஜா ஜெனரேட் பண்ணிட்டு அந்த இமேஜை ஃபீட் பண்ணி அதை வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அது வந்து வீடியோவா மாத்தி கொடுக்குது. நல்லா இருக்கு. இது வந்து மோர் தென் எனஃப். ஆனா இது மட்டும் தான் இதுல பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்ல. கோடிங்கும் பண்ண முடியும், கோடும் பண்ண முடியும். ஆமா, பவர் பாயிண்ட்டும் ஜெனரேட் பண்ண முடியும். டீப் ரிசர்ச்னு ஒரு புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இது என்ன டீப் திங்க் அந்த மாதிரி ஓபன் ஏஐல வந்து டீப் ரிசர்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது ஆப்ல ஒரு ஃபீச்சர். அதுபடி என்னன்னா, இப்போ எனக்கு வந்து இந்த மார்க்கெட்டை பத்தி எனக்கு சொல்லு அப்படின்னா ஒரு 30 பேஜ் டாக்குமெண்ட் அது ரெடி பண்ணி கொடுத்துரும். ஃபுல்லா பக்காவா இருக்கும், ஃபுல் அனாலிசிஸ் எல்லாத்த பத்தியும். நம்ம போய் ஆனா உட்காந்து படிச்சு நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம், நம்ம தெரியல டேட்டா படிக்கலாம். ஸோ நம்ம அதை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாமே பண்ண முடியுது. பட் $10 தாங்க பெர் யூசரு. இதுதான் இங்கே மேட்ரு. அதான் $10 நம்ம ஊரில் வந்து 850 ரூபா வருது. ஓகேவா? இதே சாட் ஜிபிடி இருக்கணும் 2000 ரூபாய் ப்ரீமியம். இது எல்லாமே 2000 ரூபாய். ஜெமினி 2000 ரூபாய், பெர்ப்ளெக்சிட்டி 2000 ரூபாய், எல்லாமே 2000 ரூபாய். இது 850 ரூபா தான். அதெல்லாம் தனித்தனியாக அது மட்டும் தான் கிடைக்கும் உங்களுக்கு. இதில் எல்லாமே கிடைக்கும். இது எப்படி இருக்குன்னா,
கொஞ்சம் நாள் முன்னாடி நம்ம பார்த்தோமே இப்போ டோர் டிவியா அந்த மாதிரி இருக்கு. ஆமா, அதாவது எல்லா சப்ஸ்கிரைபரும் உங்களுக்கு எல்லா சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு நான் கொடுத்துறேன் அப்படிங்கிறாங்க டோர் டிவில. கரெக்டா? அதே மாதிரி எல்லா சப்ஸ்கிரிப்ஷனும் உனக்கு கொடுத்துறேன். 850 ரூபா தான், நீ யூஸ் பண்ணதுக்கு பே பண்ணு. ஓகே, இல்ல இது பயங்கரமா இருக்கு. ஏன்னா நான் வந்து தனித்தனியா ஒரு ஆப்பையும் போய் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு ஆமா இந்த ஒரு இடத்த பண்ணா ஃபிராக்ஷன் மாதிரி எல்லாம் ஆயிடுது கடைசியில. கரெக்ட், 1/10 the price பே பண்ற மாதிரி ஆயிடுது. ஏன்னா அத்தனை டூல் யூஸ் பண்றோம். ஆமா, சோ வீடியோவும் பண்ண முடியும், இமேஜும் பண்ண முடியும், கோடிங்கும் பண்ண முடியும், டெக்ஸ்டும் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும், பவர் பாயிண்ட்டும் பண்ண முடியும், டீப் சர்ச் பண்ண முடியும். ஆமா, என்னனாலும் பண்ணலாங்க. எவ்வளவு இருக்கு பாருங்க. வீடியோ அனாலிசிஸ், ஹியூமனைஸ், பா ஹியூமனைஸ் தான் அல்டி. அப்போ நீ என்ன பண்ணுவேன், இப்போ ChatGPT ஒன்று கேட்குற, அது ரொம்ப சூப்பராக கொடுக்கும், ஆனால் ரொம்ப ப்ரிசைஸ், ரொம்ப பர்ஃபெக்ஷன் இருக்கும், நமக்கு அதுவே பயமாக இருக்கும். ஒன்று ஹியூமனைஸ் கொடுத்தனா முடிச்சு கொடுத்துட்டு போயிடும். ஸோ இது எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இவங்க. இதுலேயே ஏஜென்ட்ஸும் அவங்க கொண்டு வராங்க. ஏஜென்ட்ஸும் கொண்டு வரதுனால செம்மையாக இருக்குது. இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போது. ChatGPT கேன்சல் பண்ணிட்டேன். ChatGPT யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனு. இப்போ வந்து நான் இது வந்து கேன்சல் பண்ணிட்டேன். இந்த ஐகானுக்கு என்னடா அர்த்தம்? இந்த ஐகானுக்கு இது வந்து பேசிக்லி எக்ஸ்டர்னல் சர்வீசஸ் கனெக்ட் பண்ணலாம். எக்ஸ்டர்னல் சர்வீசஸ்னா ஏபிஐ வச்சு கனெக்ட் பண்ணுற மாதிரி வருது. இதில் இப்போ நம்ம ஆட் நியூ கனெக்டர்னு போடுறோம்னு வச்சுக்கோ. இது பாருங்க, இதெல்லாம் அஃபிஷியல் இந்த ப்ரொஃபஷனல் யூசர்ஸ்க்கு வந்து தேவைப்படும். பின்ன டீம்ஸ், ஜீரா, சேல்ஸ்ஃபோர்ஸ், டிராப்பாக்ஸ், சென்டெஸ்க், அதான் இது எல்லாமே கார்ப்பரேட்ல யூஸ் பண்ற டூல்ஸ். எஸ், ஸோ கார்பரேட்டில் யூஸ் பண்ணுற டூல்ஸ் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு அதை யூஸ் பண்ணி ஏதாவது இங்கே வந்து எதாவது பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஏஜென்ட்டுன்றாங்கல்ல, ஏஜென்ட்டை நான் இதை யூஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினச்சா இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். செமையாக இருக்குது. ஸோ செம்ம இது வந்து இன்டெகிரேஷன் பயங்கரமாக இருக்குது. டெய்லி அவங்க ஏதாவது ஃபீச்சர் ஒன்று ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கு. சரி, நம்ம வீடியோ வந்துட்டான்டா. அது சரி, நோக்கியா ஃபோன் தான், ஆனால் நோக்கியா ஃபோன் இல்லை. சரி, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சா? என்னையா பாதி தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது? 5 செகண்ட்ல என்னத்தை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றது? அதுவும் பிஞ்சு போன ஐஃபோனா இருக்குது. ஆமா பாரு. ஆமா, என்னடா ஐஃபோனா மாத்த சொன்னா நோக்கியா லூமியாவா மாத்தி இருக்கீங்க. அங்க பாரு, இப்ப திரும்ப லூமியாவா மாறும் பாரு. ஸோ வீடியோ ஜென்ரேஷன் இது ஃப்ரீ மோட் அப்படிங்கிறதுனால, பிளஸ் இது பழைய மாடல். ஆமா ஆமா, கொஞ்சம் ஒரு 1 year ஓல்டு மாடல். ஆமா, லேட்டஸ்ட் மாடல்ல வந்து தாறுமாறா இருக்கும். நம்ம தான் பார்த்தோம் இப்போ சாட் எல்எல்எம்ல இப்படி தட்டிட்டுலாம் இருக்கு. சூப்பரா இருக்கு அதுல. ஸோ அடுத்து நம்ம போவோம். இப்போ என்னெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம அப்படின்னு பார்த்தா, வீடியோ ஜென்ரேஷன் தான் மெயினாக பார்த்துருக்கோம். ஆமாம் ஆமாம், ஓகேவா. பீக்கா பார்த்துருக்கோம், லூமா லேப்ஸ் பார்த்துருக்கோம், அப்புறம் இப்போ வந்து சாட் எல்எல்எம் பார்த்துருக்கோம். அதில் எல்லாமே இருக்கு. அடுத்தது என்னன்னா, டே என்னடா பண்ணுறீங்க, அதுக்குள்ளே ரிலீஸே பண்ணிட்டீங்களா? கூகுள் DeepMind. அதாவது VO2 அப்படின்னு கூகுள் கிட்ட ஒரு மாடல் இருக்கு. கூகுள் கிட்ட வீடியோ மாடல் இருக்கு, ஃப்ரீ இல்லை, இன்னும் ரிலீஸ் பண்ணல. பட் யூடியூப் ஷார்ட்ஸில் அந்த ஏஐ மாடலில் யூஸ் பண்ணுறதுக்கான இது போட்டானுங்க. யூடியூப் ஷார்ட்டில் நீங்கள் ஏதோ ஒரு இமேஜை யூஸ் பண்ணி அதை வச்சு வீடியோ கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்கேன். இதை பற்றி இன்னும் வரவே இல்லையடா இங்கே இந்தியாவில் அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு இன்னும் இல்லை இது ஆக்சஸ். யூஎஸ்ல இருக்கும் இப்போதைக்கு வந்து ஏதோ 4 கண்ட்ரியில் தான் இருக்குது. US, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. இதெல்லாம் இதில் கிரியேட் பண்ண வீடியோவா மேலே இருக்கிறதும்? ஆமாம், அதுதான் பார்க்கணும். ஆமா, இவன் போய் ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணுவாங்க. பாத்திருக்கியா? புரோட்டீனை தட்டானா, அவனோட நாய் வருது, நாய் வந்து புரோட்டீன் போட்டு சாப்பிட போகுது, சாப்பிட்டு என்ன ஆகுதுன்னு பார்க்க போறோம் நம்ம. நாய் மசில் ஆயிடுமா? ஸோ இதுதான் வந்து அவன் பண்ணியிருக்கான். எப்படி யூடியூப் ஷார்ட்ஸ் உள்ளே பண்ணியிருக்கான் அதை. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து இப்போ ரோல் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். பயங்கரமா இருக்குடா. கூகுள்லயும் வந்துருச்சுங்க வீடியோ டூலு எல்லாம். ஓகே, இந்நேரம் மக்களுக்கு ஆல்ரெடி வந்து இப்போ எப்படி ஃபோன் பற்றி பார்க்குறாங்க இல்லையாடா, எல்லாத்துலேயுமே வந்து ஒரு க்ரோத் வந்து ரேப்பிடாக இல்லாமல் ஒரு கிராஜுவல் க்ரோத் இருக்கும்போது கூட ட்ராவல் பண்ணுற ஃபீல் இருக்கும். கரெக்ட். ரொம்ப ஓவர் ஆப்ஷன்ஸோ ரொம்ப ரேப்பிடாக இருக்கலே பீக் ஏதோ டப்பு டப்புன்னு அதை தொடுற மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வர மாட்டேங்குதுன்ற ஃபீல் வருதுடா. எப்படி இருக்குன்னா, முடிஞ்சாப்ப அவ்வளோதானா, ரைட் இவ்வளோதானா, இந்த இவ்வளோதானான்ற ஒரு ஃபீல் வர மாதிரியே ஃபீல் ஆகுது. கரெக்ட். இவ்வளோதானா மொக்க சொல்ல வரல. ஆமா ஆமா. அப்போ அவ்வளோதானா, ரைட்டா முடிச்சிட்டிங்களா, சரிதாங்க இதானா, ஓகே. அப்படி இதுல இன்னொரு பக்கம் என்னன்னா, நீ ஹியூமனைஸ்னு ஒரு ஆப்ஷன் காமிச்ச பத்தியா, எனக்கு இப்போ லைஃபே எப்போ லைஃப்ல நான் ஹியூமனைஸ்டா இருக்கிறதுன்ற ஒரு பயம் வருது. ஏஐ யூஸ் பண்ணி தான்.
அப்படிதான் இருக்கு நிஜமான. அதான் சீரியஸா அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா எதை பார்த்தாலும் அப்போ எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட முடியும்ன்றதுக்கு நம்ம டூல்ஸ் பாக்குறோம், அதுவும் ஃப்ரீ டூல்ஸ். எதனாலும் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னும் போது நாளிடையில வந்து எப்படி போகுதுன்னா, உண்மையை ஓப்பனா சொல்லணும்னா ஹேண்ட் ரைட்டிங்கிறது வந்து கொஞ்சம் எனக்கு முந்தின ஜென்ரேஷன், இப்போ எங்க அப்பா அம்மா ஜென்ரேஷன் எடுத்து பார்க்கும்போது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும். ஆமா, கொஞ்சம் பேருக்கு தான் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் முக்கியம் இருக்கும். ஆமா, நம்ம ஜெனரேஷன்ல என்னாச்சுன்னா கொஞ்சம் பேருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கடுதாசி அப்படிங்கறதெல்லாம் ஞாபகம் இருக்கா? பேர் யாருக்காவது? அதெல்லாம் கடுதாசி சரி. அப்போ நம்ம ஜெனரேஷன்லயே கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சிலருக்கு தான் கிளாஸ்லயே எழுதுற பிராக்டிஸ் கம்மி ஆயிடுச்சு. மேக்ஸிமம் எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இப்போ பரத் எப்பயுமே நோட்ஸ் எடுப்பான்னு தெரிஞ்சதுன்னா பரத்தோட நோட் வாங்கி போய் நான் ஜெராக்ஸ் போட்டுருவேன். ஆமா, இதுதான் காலேஜ்ல நடந்த விஷயம். சரியா, ஸ்கூல்ல வந்து அந்த அளவுக்கு இல்ல, பட் காலேஜ்ல நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ காலேஜ்ல நான் என்ன சொல்றேன்னா, அது வந்து ஸ்கூல்ல எனக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 10 வருஷத்துல நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கூல் பசங்களே அப்படிதான் இருக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் வரைக்கும் ஸ்ட்ரிக்டா எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் ஒரு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி ஆகிடும்னா, எல்லாரும் பாஸ் ஆனா போதுன்றது டீச்சரோட மென்டாலிட்டியா இருக்கும். அப்போ எல்லாருமே வந்து நோட்ஸுங்கிறது எழுதுறாங்களா இல்லையாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடுது. அப்போ இந்த மாதிரி தான் இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எழுதி ஒரு பழக்கம் இருக்கும்போது ஹியூமனே வந்து ஒரு விஷயம் நல்லா பண்ண முடிஞ்சிருக்கு. பட் அதை வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏஐட்ட கொடுக்குறோன்னு வையேன். இந்த மாதிரி நான் எல்லா டாஸ்கையுமே ஏஐட்டையே கொடுத்துட்டு இருந்தா ஏஐ கிட்ட டாஸ்க்கு வேலை வாங்குறதுக்கு ஒரு புத்திசாலித்தனம் வேணும், ஒத்துக்கிறேன். கரெக்ட். பட் நார்மலா இப்போ இது ஏஐ கிட்டே எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தா ஒரு சில விஷயங்கள் எப்படி ப்ராசஸ் பண்ணணும், இல்லாட்டி நானே அதை என் ஸ்டைலில் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன்னா அதை பண்ண முடியாம போயிடுமோ, இல்லாட்டி அடுத்த ஜென்ரேஷன் அதை பண்ண மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வருது. கண்டிப்பா. ஏன்னா இப்போ எல்லார் கையிலயும் மொபைல் போன் வந்துருச்சு. ஆமா, ஆனா எத்தனை பேர் வீடியோ பண்றாங்க? இந்த கேள்வி இருக்கு. ரொம்ப நான் யூஸ்வலா வந்து இந்த கிரியேட்டிவ் சைட்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது இந்த கேள்வி தான் நான் வச்சு பார்ப்பேன். ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நான் சத்தியமா எதிர்பார்த்தேன் மொபைல் வீடியோ அப்படிங்கிறது வந்து வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். எஸ், வெடிச்சுது. அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்கள் மீனவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கடலுக்குள்ள போய் மீன் பிடிக்கிறதெல்லாம் வீடியோ போட்டார், டிக்டாக்ல போட்டார். அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபுட் ரிவ்யூவர்ஸ், டிராவல் விளாகர்ஸ், இந்த மாதிரி இப்போ எக்கச்சக்க பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. உண்மை. ஆனா அது மொத்தமா எடுத்து நம்பர் பார்த்தேன், ஒரு தோராயமா எடுத்து பார்த்தேன். மொத்த பாப்புலேஷன்ல எவ்வளவு பார்த்தா 2% இருந்தா பெரிய விஷயம். அவ்வளவே கிடையாது, அதுவே கிடையாது. இதுல எனக்கு என்ன ப்ராப்ளம்னு நான் சொல்றேன்டா, இவ்வளவு இருக்கு, எல்லாரும் பாக்குறாங்க, கை தட்டிட்டு போயிடுறாங்க. ஆமா, நான் என்னன்னா இப்போ இன்னைக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ இண்டிபெண்டன்ஸ் டேன்னு வச்சுக்கேன், நான் மேக்ஸிமம் என்ன பண்றேன், டப்புன்னு இதுலயே வாங்க தம்பி அப்படின்னு இதுல போயிட்டு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே பை சிவபரணின்னு கொடுத்து இதுல நான் ஸ்டிக்கர் ஜென்ரேட் பண்ணி இமேஜ் ஜென்ரேட் பண்ணி அதை தான் நான் வந்து அனுப்புவேன். கரெக்ட். எல்லாருக்கிட்டையும் வாட்ஸ்அப் இருக்கானா, எல்லாரும் அனுப்பல. நான் இப்போ ஒரு குரூப் வச்சிருக்கேன்னு வச்சுக்க, மொத்த குரூப்ல சப்போஸ் இப்போ இந்த குரூப்ல வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 93 பேர் இருக்காங்க. அதனால நான் ஒருத்தன் தான் அனுப்பியிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு ஸோ இது ஒரு நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, எல்லாருக்கும் அந்த எண்ணம் வராது. என்னது அப்படின்னா, இப்போ எனக்கு ஒன்று தெரியுது, அதை நான் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்றேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து எல்லாருக்கும் வராது. ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அவங்க. பட் அதை கத்துக்கிட்டேன் அவ்வளவுதான், கடந்து போயிடுவாங்க. ஒன்ஸ் ஒரு விஷயம் பார்த்தாச்சு, தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை மொத்தமா வந்து அப்படியே கடந்து போயிடுறாங்க. இதனாலதான் நம்ம வந்து பாக்குறோம், நியூஸ் பேப்பர் சப்ஸ்கிரிப்ஷனா இருக்கட்டும், இல்லாட்டி யூடியூப் வியூவர்ஷிப்பா இருக்கட்டும், எப்பயுமே வந்து கிரியேட்டர்ஸ்க்கு ஆப்போசிட் சைட்ல தான் நிறைய பேர் இருக்காங்க. கிரியேட்டர் ஒரு பக்கத்துல இருக்கான். இந்த ஏஐ டூல்ஸ் நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, கிரியேட்டரே ஆக முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு வே ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். கிரியேட்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறவங்க சில பேர்லாம் இருப்பாங்கல்ல, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுப்போம். ஒரு என்கிட்ட எதுவுமே இல்லை ப்ரோ அப்படிங்கிறாங்க. ஒண்ணுமே இல்லை என்கிட்ட, நான் அதான் பண்ண முடியுமா அப்படின்னா, வெறும் ஒரு சின்ன ராஸ்பெரி பை, ஒரு மாதிரி ஒரு சின்ன கம்ப்யூட்டர் வச்சு நீங்க இதெல்லாம் பண்ண முடியும்ன்ற மாதிரி ஒரு இதை கொடுக்குறாங்க. இப்போ கேமரா தேவையில்ல, எடிட்டிங் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல, நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் மேபி இது யூஸ்ஃபுல்லா இருக்குமே தவிர, அப்புறம் எப்படி ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டா இருக்கிற கிரியேட்டர்ஸ் இப்போ நமக்குலாம் செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். போக போக கரெக்ட் போக போக செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இங்க எனக்கு எப்பயுமே வரக்கூடிய ஒரு பயம், நம்ம டைமை கம்மி பண்ணிடும். அது வந்து சூப்பர். எனக்கு எப்பயும் இருக்கக்கூடிய ஒரு சில பயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம டைமை கம்மி பண்ற மாதிரி எது வந்தாலும் அதுல வந்து பாசிட்டிவ் சைடு இருக்குன்னு நமக்கு தெரியும். பட் பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி நெகட்டிவா யூஸ் பண்ணணும்ன்ற அந்த குறுக்கு புத்தி இருக்கு பத்தி, கண்டிப்பா அது எப்பயுமே ரொம்ப மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் கிட்ட இருக்கிறது தான் வந்து இன்னொரு பயத்தை உருவாக்குது. எப்படி சொல்றதுன்னா, கத்தி தான் அந்த மாதிரி எக்ஸாம்பிள். கத்தி எடுத்து குத்த போறியா, இல்ல கத்தி எடுத்து ஏதாவது உருவாக்க போறியா, இல்ல கார்பென்ட்ரி பண்ண போறியா, ஏதாவது பண்ண போறியா. ஏன்னா இது எதுக்குன்னா, இந்த இடத்துலயும் இப்ப இந்த ஒரு செக் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, இதை வந்து பிரேக் பண்றதுக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க.
அதாவது ஏஐ ஜென்ரேட்டடுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்குனே ஒரு டீம் இருப்பாங்க. அவங்க வந்து ஜென்ரேட் அது எப்படின்னா இப்போ வைரஸ்னு ஒன்று இருந்ததுன்னா ஆன்டி வைரஸ் ஒன்று இருந்தது. அந்த மாதிரி இப்போ ஏஐ ஆன்டி ஏஐ மாதிரி அவனுக்கு ஒரு கேங் வருவானுங்க, ஏஐ ஐடென்டிஃபையர் அப்படின்னு வருவானுங்க. என்னன்னா எது வந்தாலும் சுத்திக்கிட்டு இருக்கானுங்கல்ல ஃபேக் நியூஸ் ஃபேக்ட் செக்கர்னு அது மாதிரி. அப்புறம் இப்பதான் உருட்டு பண்ணா நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பண்றது. அப்புறம் இன்னும் கூட சுத்திக்கிட்டு இருக்காங்கல்ல நிறைய பேர் இந்த மாதிரி பெய்டு வீடியோ தான் போடுறானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விளக்கெண்ணெய் ஊத்தி பாத்துக்கிட்டு. ஆமா இல்ல சொல்றேன், அந்த ஆளுங்களுக்கு தான் மெயினா சொல்றேன். ஆன்டி ஏஐ வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க, அப்பதான் இன்னும் மோர் பாப்புலர் ஆகும். ஆமா இது ஏன் வேணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, எல்லா இடத்துலயுமே நாங்க வந்து பாசிட்டிவ் சைட் ஆஃப் த ஒரு விஷயத்த பாக்குறோம்னு வைங்க. ஒரு விஷயம் நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா, நல்லா இருக்கிற அந்த விஷயத்துக்குள்ள நிறைய கஷ்டங்களும் இருக்கும். சரியா, கஷ்டப்பட்டு உருவாக்குற நிறைய விஷயங்கள் வந்து எப்பயுமே நல்லா இருக்கும். லக்ல சில சமயங்கள் உருவாகலாம்னு வைங்களேன். பட் எப்படி ஈஸியா வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் அப்படின்றத திங்க் பண்றதுக்கு ஒரு பெரிய கேங் எப்பயுமே இருப்பாங்க. அப்படிதானே இப்போ ஸ்கேம்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆமா, எனி நியூ டெக்னாலஜி வந்தாலுமே ஃபர்ஸ்ட் போய் அதை எப்படி யூஸ் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஆர் வர்ச்சுவல் ரியாலிட்டி, இன்னும் அது பெரிய டெக்னாலஜியே ஆகல, பட் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமா. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது யாரு? பான் இண்டஸ்ட்ரி. லைவ் ஸ்ட்ரீமிங் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது யாரு? பான் இண்டஸ்ட்ரி. மாஸ் பண்றாங்க. ஓகேவா, அதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எங்களத பார்க்க ஆள் இருக்குங்கறாங்க. அத சொல்லு. எப்பயுமே ஆள் எதுக்கு இருக்குன்னா பானுக்கு இருக்கு. எப்பயுமே ஆள் வந்து நம்ம வீடியோ பார்க்கிறதுக்கு இல்ல. அது மக்கள் ஒத்துக்கணும். இது வித்தியாசமா நம்ம ஏதாவது ட்ரை பண்றோம்னாலும் எப்பயும் பார்க்கறதுல கொஞ்சம் பேர் என்ன பார்ப்பாங்க, டைம் டிராவலர்ஸ்க்கு மிஞ்சி போனா 3000 பேர் இருப்பாங்க ஆடியன்ஸ். அவ்வளவுதான். ஓகேவா, டெக் வாய்ஸ் தமிழுக்கு 10,000 பேர் இருப்பாங்க ஆடியன்ஸ். இதுவே நேரம் வந்து டெக் மியா காலிஃபான்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன்னா பிச்சுக்கிட்டு பறக்கும் 1 மில்லியன் இப்ப ஆல்ரெடி லைவ் ஸ்ட்ரீம்ல இருக்காங்க. எங்கடா மியா காலிஃபான்? ஆமா அதெல்லாம் கிடையாதுடா அப்படின்னு சொன்னா 1 மில்லியன் 0 ஆயிரும். அதான் இல்ல, இது வந்து எப்பயுமே இந்த மாதிரி ஒரு டீம் வருவாங்க. அந்த டீம் நமக்கு நிஜமாவே தேவை. ஏன்னா ஒருத்தரோட திறமைக்கு சில இடத்துல வந்து நம்ம வெயிட்டேஜ் கொடுப்போம். இப்போ பரத்வாஜ்னா எப்படின்றது எனக்கு தெரியும், பரத்வாஜ் யாருன்னு. பட் இப்போ பப்ளிக்கு வந்து பரத்வாஜை ஓவர்டேக் அடிக்கிற மாதிரி யாராவது ஏஐ டூல் வச்சு உள்ள வர முடியும். ஆனா நிஜமாவே அந்த இடத்துல வந்து யாருக்கு வந்து அந்த பிரெயின்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாருக்கிட்டையுமே பிரெயின் இருக்கிறது ஓகே, பட் அதை எப்படி பயன்படுத்தி ப்ராசஸ் பண்றாங்கன்றது இருக்குல்ல, அதுக்கு வந்து சொல்ல வரேன். மற்றபடி வேற எதுவும் கிடையாது. ஸோ ஏஐயும் அந்த மாதிரி தான். ஏஐ இப்போ என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல எல்லாரும் என்ன கேட்டாங்க அப்படின்னா, இந்த ஏஐ வந்து ஆபத்தா இல்லாட்டி இது வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டா? அவங்க கிட்டயும் சொன்னியா கத்தி ஆபத்தா அப்படின்னியா? அது கேட்கறது நியாயம் தான். ஆனா அதையும் தாண்டி நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இப்போ இது ஆபத்தா இல்லையா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க? கரெக்ட். ஓகேவா, இத பத்தி பேசுறதா உங்களோட நோக்கமா அப்படின்னு பார்த்தா அது ஆபத்தே கிடையாது. அது ஒண்ணுத்துக்கும் கிடையாது. இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறீங்க? சொல்லுங்க, உங்களோட ஆபத்தான ஐடியாஸ் எல்லாம் சொல்லுங்க. அப்பதானே அதை தடுக்க முடியும். ஆபத்தா இருக்குமானா எல்லா டெக்னாலஜிலயும் ரெண்டுமே இருக்கு. ஆபத்தும் இருக்கு, நியூக்ளியர் பாம்ல ஆபத்து இருக்கு. வீட்டுல இருக்க எல்பிஜி சிலிண்டர் போதாதா? ஆமா, எல்லாத்துக்குமே இருக்குல்ல. எல்லாத்துக்குமே. அது நியூக்ளியர் பாம் எது சொல்றேன்னா, நியூக்ளியர் பாம் வச்சு பவர் ஜெனரேஷன் பண்றாங்க. அதை வந்து நம்ம யூஸ் பண்றோம். இப்போ கூடங்குளம்பு அது வந்து சொல்றோம். அதே மாதிரி நியூக்ளியர் பாம்பு வச்சிருக்கான். இப்போ 20 வருஷமா நாங்க சைக்கிள் போய் டமால்னு வெடிக்கிறோம். ரெண்டுமே இருக்கு. எப்படி யூஸ் பண்ண போறோம்? நம்ம எந்த வகையில அதை வந்து யூஸ் பண்ண போறோங்கிறதான் பாயிண்ட். எது ஆபத்து எது நமக்கு வந்து சாதகம்ன்றது நம்ம தான் முடிவு பண்ணி நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே தான் ஏஐக்கும் நம்ம கையில தான் இருக்குது. நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம்ன்றதுல தான் இருக்கு. பயம் எனக்கு. அதுதான் பயம் இருக்கு. அந்த நம்ம இந்த ஊர்ல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். கமெண்ட் செக்ஷன் போதும் எனக்கு. ஆமா ஆமா ஆமா. அடுத்த டூல் மேன் கம்ப்யூட்டர் சிம்பியாசிஸா? இது செமையா இருக்கு நேமே. கம்ப்யூட்டர் ரொம்ப காலமா போயிட்டு தான் இருக்கும். சிம்பியாசிஸும் கரெக்ட் தான். ஆனா கம்ப்யூட்டருக்கு என்ன கிடைச்சதுன்றதுதான் என் கேள்வி. 1960ல பேப்பர். இதுக்கே நம்ம கம்ப்யூட்டர் பத்தி பேசி ஆகணும். ஓகேவா, கம்ப்யூட்டர் அப்படிங்கிற வேர்டு இருக்குல்ல, ரொம்ப ஆதி காலத்துல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் என்ன தெரியுமா? சும்மா ஒரு கெஸ் போட. இல்லடா, அதான் நம்ம ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர்னு எப்போ பார்த்தாலுமே சார்லி பேபி கூட்டின்னு வந்துருவாங்க. கூப்பிட்டு வந்துட்டு நாங்கள் இங்கே இருக்கோம்ல, இங்கே ஒரு 3 பெட்ரூமை சேர்த்து வச்சு அதுக்குள்ளே ஃபுல்லாக எல்லாத்தையும் வச்சு அடுக்கி அதுலேருந்து ஒரு அவுட் எடுத்தோன்னு வைங்களேன், டிஸ்பிளே இருக்காது. அது வேற விஷயம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் எங்க போறோம் அப்படின்னா, பின்னாடி போறோம். நம்ம ஒரு மேபி 1000 வருஷத்துக்கு முன்னாடி போலாம். ஓகேவா? ஆமா, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னு நான் ப்ரூவ் பண்றேன். இப்போ கம்ப்யூட்டர் ஒரு ஆளியா 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கப்பல்லாம் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல, கப்பல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது வானத்தை பார்த்து
இந்த இடத்துல இந்த நட்சத்திரம் இருக்கும், அந்த இடத்துல அந்த நட்சத்திரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நோட் பண்ணி வச்சுப்பாங்க. நம்மால நார்த் சவுத் அந்த ஆஸ்பெக்ட்ல வரான், நார்த் போல் அந்த மாதிரி பாக்குறான், அவன் பார்த்து நோட் பண்ணிக்கிறான். நோட் பண்ணி டேபிளா போடுறான். இந்த டைம்ல இந்த நேரத்துல இந்த இடத்துல இந்த நட்சத்திரம் இருந்தது, ஓகே டன். நெக்ஸ்ட் இந்த நேரத்துல இந்த டைம்ல இந்த நட்சத்திரம் இங்க இருந்தது இப்படின்னு ஒரு பைத்தியக்காரன் உட்காந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த பைத்தியக்காரனுக்கு ஒரு வேலை ஒருத்தர் யாரு கொடுத்தானா, அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப். அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் அவங்க கிட்ட போயிட்டு, மிஸ்டர் கம்ப்யூட்டர், எஸ் சத்தியமா அவன் பேரு கம்ப்யூட்டர், சரி ஏல கம்ப்யூட்டர், நாம நாளைக்கு இங்க போலான்னு இருக்கோம், நீ தான் ஆல்ரெடி டேட்டா எடுத்து வச்சிருக்கல ஒரு வருஷத்துக்கு, இப்ப இந்த வருஷத்துக்கு எப்படி இருக்கும் போது சொல்லியா அப்படின்னா, இந்த வருஷத்துக்கு இந்த மாசத்துல இந்த டைம்ல இந்த இடத்துல இந்த நட்சத்திரம் இங்க இருக்கும், அந்த டைம்ல நீ அப்ப அங்க போலாம் அப்படிங்கிற அவன். காம்பஸ் எல்லாம் கூட கிடையாது. கரெக்ட். சோ ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு டேப்லர் காலம். சூப்பர். யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள், அவன் பேர் தான் கம்ப்யூட்டர். ஒரு டேப்லர் காலமா ஒருத்தர் யூஸ் பண்றான். அப்படிப்பட்ட ஆள் பாத்தீங்களா? நல்லா இருக்கு நிஜமா. இப்ப மேன் கம்ப்யூட்டர்னு எப்படி இப்ப பிரிஞ்சுது? முன்னாடி கம்ப்யூட்டரே ஒரு மேன் தான். ஆமா. சோ அப்போ நமக்கு வந்து கூட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிக்குது கம்ப்யூட்டர். அது என்ன மாதிரி கால்குலேஷன்ஸ் எல்லாம் பண்றதுக்கு, அதாவது ப்ரெடிக்ட் பண்றதுக்கு, அப்புறம் இந்த மாதிரி நம்மளால செய்ய முடியாத விஷயங்கள்லாம் இருக்குல்ல சிலதெல்லாம், அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து ஒரு இதுல போட்டு வச்சா நம்ம செய்ய முடியும்ல அப்படின்னு ஆரம்பிச்சு ப்ரெடிக்ட் பண்றதுக்கு அப்படின்னு நீ சொல்லும் போதுதான் விவேக் ஞாபகம் வந்தாருடா. என்ன சொல்றாரு அவரு? அவர்தான் சிவகாமி கம்ப்யூட்டர் பத்தி ஜோதிட கம்ப்யூட்டர். ஐயோ சத்தியமாவே கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் ஜோதிடத்துக்கு தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஜோதிடர்னா நம்ம ஊர்ல என்ன சொல்றாங்க, அந்த நட்சத்திரத்தெல்லாம் பார்த்து அத வந்து ஒரு இடத்துல போகுது அப்படிங்கிறாங்க. இல்ல அதான் எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. சரி சிவகாமி கம்ப்யூட்டர் ஜோதிடம் தான். சோ மேன் கம்ப்யூட்டர் இது என்ன டூல் அப்படின்னா, நோட் புக் எல்எம் அப்படிங்கிற கூகுளோட டூல். ஓகே ஓகேவா? ரொம்ப மினிமலா இருக்கிற மாதிரி இருக்கு லுக்லாம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டூல்யா, செம்ம டூல் இது. ஒண்ணுமே இல்லை இதுல பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க சோர்ஸ் டாக்குமெண்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு ஒரு பக்கம் வச்சுட்டான், அதுதான் சோர்ஸ் டாக்குமெண்ட். இதுல நான் 3 டாக்குமெண்ட் ஆட் பண்ணிருக்கேன். அதுல யூடியூப் வீடியோ கூட ஆட் பண்ணலாம். சரி ஓகே, ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோ இப்போ சும்மா அதுல கேப்ஷன்ஸ் இருக்கணும். கேப்ஷன்ஸ் இருக்கணுமா? ஆமா ஆமா, அப்போ கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு இங்கிலீஷ் வீடியோவா இருந்துச்சுன்னா கேப்ஷன்ஸ் இருக்கும்ல. ஏதாவது ஒரு பெஸ்ட் ட்ரைலர் ஏதாவது தூக்கி போடு, ஏதாவது கேப்ஷன் போட்டு தெரியும். நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், பேர்ல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சோர்ஸ் நான் போட்டிருக்கேன். அதுல இருக்கிற டிரான்ஸ்கிரிப்ட் ஃபுல்லா இதுல வந்துடும். இதுல யூடியூப் டிரான்ஸ்கிரிப்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சோர்ஸையும் நீங்க வந்து ஃபுல்லா டெக்ஸ்ட் வைஸ் நீங்க வந்து பார்க்க முடியும். ஓகேவா? இதே மாதிரி இப்போ நான் இன்னொரு பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப்லயும் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத ஓபன் பண்ணி வச்சிருவது. ஓகேவா? இப்போ சரி இது என்னன்னு நான் சொல்றேன். மேன் கம்ப்யூட்டர் சிம்பியாசிஸ் பத்தி ஒருத்தர் 1960ல எழுதியிருக்காரு. இதை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணுங்க, ஏன்னா எனக்கு எக்ஸாம் வரப்போகுது. இப்ப நம்மளால சம்மரி கொடுத்துட்டான் மொத்த இதுலயும். எனக்கு இப்போ எக்ஸாம் வரப்போகுது, எனக்கு படிக்கணும் ஒரு சப்ஜெக்ட். அதை பத்தி எனக்கு புக்ல இருக்கிறதெல்லாம் படிச்சா புரியல, இன்டர்நெட்ல நான் படிக்கணும்னு நினைக்கிறேன். ரைட் அண்ட் எஸ்ஸே அபவுட் மேன் கம்ப்யூட்டர் சிம்பியாசிஸ் சொல்றாங்க, நான் பண்ணியே ஆகணும். ஓகே, சோ அப்போ நான் இந்த டூலுக்கு போறேன். இந்த டூலுக்கு போயிட்டு அது சம்பந்தமான டேட்டாலாம் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, ஆனால் இதெல்லாம் ஃபுல்லா என்னால் படிக்க முடியல. அதுகிட்ட கொடுக்குறேன். கொடுத்த உடனே அது ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி, இதுதான்ப்பா இது, இப்போ நீ வந்து என்கிட்ட என்ன வேணா கேளு. வாட் இஸ் மேன் கம்ப்யூட்டர் சிம்பியாசிஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்ல நமக்கு, அதை நான் கேட்கறேன். ஓகேவா? அதுக்கு இப்போ இதை அதை படிச்சுட்டு ரிப்ளை பண்ணிடும். இந்த இதுல இருந்து அந்த டாக்குமெண்ட்ல இருந்து எடுத்து இதெல்லாம் தான் சார், இதுதான் அவன் சொல்றான், கோஆபரேட்டிவ் இன்டராக்ஷனு, காம்ப்ளிமெண்ட்ரி ரோல்ஸு எல்லாத்தையும் எஃபெக்டிவா மாத்துறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ரியல் டைம் இன்டராக்ஷனு, டிவிஷன் ஆஃப் லேபர், அதாவது உன்னோட லேபர் அவன் அப்படிங்கிற மாதிரி பாரு அப்படிங்கிற மாதிரி இதை ஃபுல்லாக சொல்லிடுவான். நான் அதில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து போட்டு சொல்லிடுவான். இல்லை இல்லை எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, சரியா, எனக்கு ஆடியோவாக கொடு அப்படின்னு சொன்னால் ஒரு 2 பேர், ஏஐ மேன் ஏஐ உமன், 2 பேரும் சேர்ந்து இந்த 3 இதை பற்றியும் பேசுவாங்க 10 நிமிஷத்துக்கு. இல்லை இல்லை இதுதான் நம்ம 1+13. ஆமாம், இந்த இன்ட்ரோவா? ஆமா, இது வேற ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பாட்டு இன்ட்ரோ மாதிரி இருக்குடா, அப்படிதானே வரும்? ஆமா, ரைட்டா? ஏய் நீங்க 2 பேர் இன்னும் தூங்கலையா? அதே 2 பேர். ஏய் இது விக்கியாடா, உண்மையா சொல்லு. அந்த லேடி அது, ஆமா அந்த லேடி இப்படிதான் பேசுது.
ரொம்ப நேச்சுரலா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க இந்த ஃபீச்சர் செம்ம ஹிட். இந்த ஃபீச்சர் மட்டுமே, அதாவது நீங்க ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட் கொடுத்துட்டீங்க, அந்த சோர்ஸ் டாக்குமெண்ட் கூட நீங்க என்ன வேணா பேசிக்கலாம். அதே சமயத்துல அது ஒரு ஆடியோவா கன்வெர்ட் பண்ணி ஒரு பாட்காஸ்டா மாத்தி அவங்க என்ன பேசுறாங்களோ அதை நம்ம கேட்டு ஒரு ஓவர் வியூ நமக்கு கிடைச்சிடும். இப்போ இதுல என்னதான் இருக்கு, 10 நிமிஷத்துல கேட்டுக்க. சைக்கிள் ஓட்டும் போது கேளு, பைக் ஓட்டும் போது கேளு, டிராவல்ல கேளு, டவுன்லோட் பண்ணிக்கிறது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதை டவுன்லோட் பண்ணிட்டு ஆஃப்லைன்ல வச்சுக்கலாம். அப்புறம் இன்டராக்டிவ் மோட்னு ஒரு இருக்கு. அவங்க ஏதாவது மிஸ் பண்ணியிருக்காங்களா அதே இடத்துல பாஸ் பண்ணி நிறுத்தி, ஏய் நீ ஆக்சுவலா இதை பத்தி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுகிட்ட சொல்ல முடியும். ஓகேவா? சொல்லிட்டு இதை பத்தி பேச அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி விட்டா அதுக்கப்புறம் அது ஜென்ரேட் ஆகி அது பேசிடும். ஸோ இந்த மாதிரி லோட் ஆக மாட்டேங்குது இப்போ. சரி பரவாயில்ல, இது வந்து பெரிய விஷயமா இருக்கு எனக்கு தெரிஞ்ச. அப்போ நான் என்ன பண்ணலாம்னா ஆடியோ புக்கா மாத்திடலாம் இனிமே எனக்கு கிடைக்கக்கூடிய நிறைய ஸ்டோரிஸ் எல்லாத்தையும். ஆமா, ஏதாவது ஸ்டோரி, இப்போ சூப்பர் ஸ்டோரி ஒன்று இருக்கு, பழைய ஸ்டோரியே ஒன்று எடுத்துக்கங்க சரியா, பிடிஎஃப்ல கிடைக்குது சரியா. அது ஆனா இப்போ கூகுள்ல வந்து தமிழும் இருக்கு. கூகுள் அதான் சொல்ல வந்தேன், இந்த இடத்துல இப்போ தமிழ்ல வந்து நிறைய ஆடியோ பாட்காஸ்ட் பண்ண முடியாது. தமிழ்ல பாட்காஸ்ட் இப்போதைக்கு இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கு. ஆனா தமிழ்ல அதுக்கு புக் படிக்க தெரியும், தமிழ்ல நீங்க அதுகிட்ட பேச முடியும். ஜெமினி இஸ் குட் இன் தமிழ். அப்போ இப்போ நமக்கு வந்து ஆடியோவும் தமிழ்ல வந்துருச்சுன்னா வந்துரும். அதான் 1 இயர்க்குள்ள வந்து அதான் சொன்னல 11 லேப்ஸ்னு ஒன்று இருக்கு, அவன் ஆல்ரெடி பண்ணிட்டாடா தமிழ்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே பாட்காஸ்ட் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு. அதே மாதிரிதான் இதுலயும் கூகுள் நோட் புக்லயும். ஆனா என்ன தெரியுமா, இந்த டூல் வந்து மெயினா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஆக்சுவலாவே இது ஒரு நோட் புக். நம்ம அந்த கிளாஸ் ஒர்க்கு ஹோம் ஒர்க்குன்னு சொல்லுவோம் தெரியுமா, அதை ஒரு டூலாவே மாத்திட்டான். இது ஹோம் ஒர்க் டூல். இது ஹோம் ஒர்க் டூல் மாதிரி ஒரு டூலு. காலேஜ் பசங்களுக்கும் சரி, என்ன நீ ஸ்கூல் படிக்கிறனாலும் சரி, உனக்கு தான் இப்போ எல்லாம் ஆன்லைன் ஆயிடுச்சுல்ல, எடுத்து தூக்கி போடு சோர்ஸ் எல்லாத்தையும். பிடிஎஃப்பும் ஸ்கூலில் அனுப்புவாங்க, காலேஜில் அனுப்புவாங்க, போடு. அதை பற்றி உனக்கு என்னெல்லாம் தெரியணுமோ அதுக்கிட்ட பேசு, அந்த டாக்குமெண்ட் கிட்ட என்னையா இருக்கு அப்படின்னு போட்டால் வந்துடும். கரெக்டு. அப்புறம் இதுலயே ஸ்டடி கைடுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஹைலைட் என்ன, ஆடியோ தான்டா. ஆடியோவை எடுத்து ஜென்ரேட் பண்ணி போட்டுக்க. மொத்த புக்கையும் ஆடியோவா ஜென்ரேட் பண்ணிட்டு ஒரு இதையும் ஒரு சாப்டரையும் தனியாக ஆடியோவா லிசன் பண்ணி சீரியஸா சூப்பரா இருக்கும், செம்ம ஜாலியா இருக்கும். அதுவும் அவங்க எவ்வளவு கேஷுவலா பேசுவாங்க அப்படின்னா, ஏய் ஊ ஆ அப்படின்லாம் வரும் நடுவில். மேனும் கம்ப்யூட்டரும் சேர்ந்து வேலை செஞ்சா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த 1960 லிக்லைடர்னு ஒருத்தர் வந்து இது நான் படித்தேன், பியூட்டிஃபுல்லாக எழுதியிருப்பாரு. அதாவது எப்படின்னா ஒரு கதை ஒன்று சொல்லுவார், சூப்பராக ஒன்றுக்காரன். அத்தி மரம் இருக்குல்ல, அத்தி மரத்துல ஒரு ஃபீச்சர் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, ஒரு இந்த டாக்குமெண்ட்ல போட்டதுக்கு அப்புறம் தான் ஏப்பா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. அத்தி மரத்துல ஒரு பழம் ஒன்று இருக்கு, அந்த பூ பழம் ஆட்டோமேட்டிக்கா அதால பாலினேஷன் பண்ண முடியல சரியா, அதனால அதோட விதையை வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியல. அப்ப அது என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் ஒரு அந்த பூவை வந்து பழம் மாதிரியே ஆக்கி அந்த பழத்துல ஒரு ஓட்டை ஒன்று வச்சிருக்குது. அந்த ஓட்டைக்குள்ள ஒரே ஒரு பூச்சி ஒன்று வரும், ஒரு கைண்ட் ஆஃப் பூச்சி ஒன்று இருக்கு. அந்த பூச்சி உள்ள வந்து வீடு மாதிரி இருக்கும், அது உள்ள இருந்து அது வந்து குட்டியை போட்டு முட்டையை போட்டு அப்புறம் எக்ஸிட் ஆயிரும். ஆனால் அது எக்ஸிட் ஆகும்போது அந்த இதில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடும், அந்த போனது அதெல்லாம். ஆமாம், அந்த மகரந்தத்தெல்லாம் எடுத்துட்டு போய் அதை பரப்பி விட்டுருமா, ஃபிக்கு இதுவாயிரும், பாலினேட் ஆயிரும், ரீப்ரொடியூஸ் ஆயிரும். இந்த வேலையை பண்றதுக்கு இவர் வந்து அந்த டெல் மீ, நான் இப்போ அதுக்கிட்டே கேட்குறேன் ஓகேவா, டெல் மீ த ஸ்டோரி ஆஃப் த ஃபிக், ஏன்னா அந்த டாக்குமெண்ட்ல இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கேன். ஸோ அந்த ஃபிக்ல எப்படி அது வந்து இன்டர்டிபெண்டன்ஸ் அவர் சொல்றாரு பாரு. இதுக்கு நீ இப்போ ஆடியோ ஜென்ரேட் பண்ணலாம்ல? ஆமா, இதுக்கும் ஆடியோ ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ இதை பத்தி மட்டும் பேசுன்னு அதுக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அது வந்து ஆடியோ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இதுக்கு மட்டும் அங்கே கொடுக்கறதுக்கு என்ன பத்தா, இதுக்கு வந்து நான் இப்போ ஆடியோ ஜென்ரேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆடியோ ஓவர் வியூ அப்படிங்கிறதுல கொடுத்துட்டு, ஓ ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதுக்குள்ள. சரி, அவசரப்படுறீங்க சார். ஆமா 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 சரி. இப்போ அது யூசுவலா ஒண்ணும் இல்லடா, அந்த ஆடியோ ஒரு வியூன்னு கொடுத்தா இங்க இருக்கிற எல்லாத்தையும் பண்ணோம், கரெக்டா எல்லாத்தையும் பண்ணோம். இப்போ அதுக்கிட்ட அது ஸ்பெஷலா கொடுக்கலாம், ஒரு செட்டிங்ஸ் மாதிரி வரும். அதுல செட்டிங்ஸ் அது வரல, அது ஏன்னு தெரியல. இப்போ வந்திருக்கணும் ஆக்சுவலா செட்டிங் மாதிரி, அது எடுத்து விட்டானு என்னன்னு தெரியல, இருக்கும். ஸோ அது என்ன சொல்லும் அப்படின்னா, இந்த ஃபிக் ட்ரீ உள்ள அந்த இன்செக்ட் போகலைன்னா அந்த ட்ரீயால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த இன்செக்டோட அந்த லார்வா இருக்குல்ல, அந்த லார்வாவை அந்த ட்ரீயோட அந்த இதுக்குள்ள போட்டு போயிடும் அது, அந்த இன்செக்ட்.
அதை ரீப்ரொடியூஸ் பண்றதுனால இப்போ ஃபிக்கும் வளருது, அதே சமயத்துல இந்த இன்செக்டோட உயிரினமும் சேவ் ஆகுது. இதான் இவர் சிம்பியாசின்றாரு, வின் வின் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஃபிக்கும் ரீப்ரொடியூஸ் ஆகுது, அந்த இன்செக்டும் வாழுது. மேனும் அவனோட விஷயத்தை செய்யணும், கம்ப்யூட்டரும் அதோட விஷயத்தை செய்யணும். வாஸ்புனா என்னது? அது நம்ம இது சொல்லுவோம்ல, அதான் குளவி. அது குளவி தான் வந்து சொல்றாங்க. அத்திமரத்துல குளவி இருக்கும். அத்திமரத்துல குளவி தான் அந்த வேலையை பார்க்குது. நம்ம ஊர்ல இருக்கிற அத்திமரக்கும் இதே வேலை. எல்லா அத்திமரத்துலயும் இப்படிதான், இது ஒன்றும் ஸ்பெஷல்லாம் கிடையாது. அப்போ இதை பத்தி அவர் சொல்றாரா, எனக்கு அது செம்ம ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஓ இப்படிதான் இவர் பாக்குறாரா அது அப்படின்னு. ஒரு மரம், ஒரு இன்செக்ட், சரியா? அதே மாதிரிதான் இப்போ மரம் அப்படின்னு அப்படின்னா அந்த இன்செக்ட் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி. ஸோ இது ரெண்டும் எப்படி சேர்ந்து வேலை செய்யறதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு 1960 அவர் எழுதிட்டாரு. இதை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும், இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும், எனக்கு அதை பத்தி கேட்கணும், எனக்கு ஆடியோவா இருக்கு கூகுள் நோட் புக் எல்லாம். ஏன் இவ்வளவு நேரம் ஜென்ரேட் பண்றான்? டப்புன்னு இல்ல, அது ஏதோ பிரச்சனை. இவ்வளவு நேரம் ஆகாது ஆக்சுவலா, அது ஏதோ பிரச்சனை. இப்போ ஆக்சுவலா செட்டிங்ஸ் கூட வந்திருக்கணும், அது காமிக்கல, ஏன்னு தெரியல. சரி, கூகுள்ல இப்போ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது வந்து வேற லெவல் ஒரு டூல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது, நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இவனுங்க வேற, அவனை அங்க போய் நான் 200 மணி நேரம் இருந்தேன், இங்க போய் 400 மணி நேரம். பாத்தீங்களா லாங்குவேஜஸா? அவன் பேசுறது லைவா லாங்குவேஜ் மாறுது. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல பேசுறான், போர்ச்சுகீஸ்ல பேசுறான். இப்போ நம்ம சப்டைட்டில் மாத்துவோம்ல, அந்த மாதிரி வெறும் ஆடியோ ட்ராக்னு இப்போ யூடியூப்ல இந்த ஃபீச்சரை கொண்டு வரும். கூகுள் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்னு எத்தனை பேருக்கு தெரியுது? இப்போ நம்ம தமிழ்ல வீடியோ போடுறோம், இங்கிலீஷ் ஆட்டோ டப்பிங்குங்க, அது இங்கிலீஷ்ல வரும் இனிமே. ஆமா, எந்த வீடியோல வேணும்? இங்கிலீஷ்ல மட்டும் இல்ல, யாருக்கு என்ன வீடியோல வேணும்? குளோபல் ரீச் மாத்திக்கோங்க லாங்குவேஜ். இப்போ இந்த பிரைம்ல எல்லாம் மாத்துறீங்கல்ல, நீங்க அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் மாத்துறீங்கல்ல, அது மாதிரி யூடியூப் வீடியோக்கு இப்போ நாம பேசிக்கிட்டு இருக்கிறது திடீர்னு சைனீஸ்ல பேச போறோம். நம்ம செட்டிங்ஸ்ல போய் மாத்திக்கோங்க. இந்த ஃபீச்சர் இன்னும் வரல, ஆனா லாஸ்ட் இயரே இந்த பைலட் லான்ச் பண்ணிட்டான். ஸோ கூடிய சீக்கிரம் இந்த வீடியோவும் ஃபோனரினா தமிழ் இல்ல, ஃபோனரினா குளோபல். என்ன லாங்குவேஜ்? ஸ்பானிஷா, ஜெர்மனா, என்ன வேணும்? பிரெஞ்சா, எதுல பேசலாம் சொல்லுங்க? கிரேசி, இது வேற லெவல்ரா. இது ஃபர்ஸ்ட் மலையாளத்துல பேசுறான்றாங்க, ரைட்? மலையாள, கன்னடா, கரெக்டா? எதுல வேணா பேசிக்கலாமே இப்ப. ஆமா, நம்ம ஊர்ல உள்ளதெல்லாம் பேசினா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இது ஒரு செம ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ஃபீச்சரு. இதோட அடுத்து நம்ம வந்து ஃபட்டா போவோம். இமேஜன், கூகுள் இமேஜன் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் வந்து இப்போ ஷேர் பண்ணியிருக்காரு. வீடியோ பண்ணியிருக்காரு, ரைட்டு? ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒருத்தர் டெட்ல வந்து ஸ்பீக்கர் கொடுக்குற மாதிரி இருக்கான், சேஞ்ச் திஸ் பர்சன் இன்டு திஸ் கேரக்டர் இப்படின்லாம் போய் ப்ராம்ப்ட் பண்ண முடியுது. இப்போ இமேஜன்ல லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்குது. யாராவது இமேஜ் ஜென்ரேஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கூகுள் இமேஜன் 3 ட்ரை பண்ணி பாருங்க, ஃப்ரீ தான், ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். கூகுள் மாஸ் பண்றான் நிறைய, அவன் தான் இப்போ வேகமாக பண்ற மாதிரி இருக்கு. இன்னொன்று என்னன்னா, ஃப்ரீயா கொடுக்கறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான்டா அவங்களுக்கு. நம்ம டேட்டா கொடுத்துக்கினே இருக்கும்ல, நம்ம உட்காந்து அது கூட ஒர்க் பண்ணி நம்ம அதை மெருகேற்றுறோம். ஆமா, அவங்களுக்கு அது ட்ரைனிங்க்கு யூஸ் ஆகுது இல்ல? ஆமா, லேட்டரா இன்னும் பெட்டரா ஆகுதுக்கு. அது மாதிரி தான் ஒரு வருஷமா நிறைய பேர் வீடியோ ஜென்ரேஷன் பண்ணி தான் இப்போ வீடியோ ஜென்ரேஷன் ஓரளவுக்கு சுமாரா இருக்குது. சரி, நமக்கு ஜென்ரேட் ஆச்சா இல்லையாப்பா நம்ம பார்த்துட்டோமா? அது மொக்கையா இருந்துச்சு, கேவலமா இருந்தது. சரி, ரைட்டு. இந்த மாதிரி மோஸ்ட்லி கேவலமா தான் இருக்கும். ஒரு நாள் காசுலாம் கொடுக்காதீங்க இதுக்கு, ஓகே? சரி, இப்போ இமேஜன் இது ஃப்ரீ தான், ஓகேவா? அடுத்து மிஸ்ட்ரால் அப்படின்னு ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது பிரான்ஸ்ல. அவன் வந்து இந்த சாட் ஜிபிடி மாதிரி ஒரு ஆப் வந்து ஃப்ரீயா ரிலீஸ் பண்ணியிருக்கான். இது வந்து ஓப்பன் சோர்ஸ் ஆப். இதுல வந்து செம்ம ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சாட், அது பேரு LE சாட், சூப்பரா இருக்கு அப்படின்னாங்க நிறைய பேரு. எல்லாத்துலயும் அதே ஃபீச்சர்ஸ் தான். இப்பெல்லாம் ஒரு இமேஜ் கொடுத்தா அது என்னன்னு சொல்லும், அது கூட இப்போ இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடியும், ஃப்ரீ. இல்லை, எனக்கு என்ன ஒரு ஃபீல்னு சொல்றேன் பாரு, எப்போ இருந்தோ கூகுள் லென்ஸ் இருந்தது. எஸ், அன்னைக்கு வைரல் ஆகாம இப்போ அந்த ஃபீச்சர் எல்லா இடத்துலயும் வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. எஸ், நான் கொடுத்தா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுதுன்னு. ஆமா, ஏன்னா அது இப்போ வைரல் ஆகுதா? ஆனா 10 நாள் கழிச்சு போர் அடிச்சு. கொடுமை என்னன்னு சொல்றேன், கூகுள் லென்ஸ்னு பேசுறோம்னு அப்பதான் இருந்து நினைக்காதீங்க. நோக்கியால சிட்டி லென்ஸ் இருந்தது. சீரியஸா? அப்பயே நாங்க வந்து என்ன பண்ணுவோம், அந்த கேமரா ஆப் ஓபன் பண்ணிட்டு அந்த ஆப் ஓபன் பண்ணா
நான் அப்படி திருப்பினா இப்போ இந்த இடத்துல அடையார் ஆனந்த பவன் இருக்குன்னா 4 ஸ்டார் 4.5 ஸ்டார்னு காட்டும். இந்த ரூம்ல தான் இருப்பேன், ரூம்ல இந்த பாயிண்ட்ல அடையார் ஆனந்த பவன் இருக்கு, இந்த பாயிண்ட்ல வேற ஹோட்டல் இருக்கு, இந்த பாயிண்ட்ல அது எல்லாமே காட்டும். ஏஐ வச்சு எப்போதுல இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இன்டெல்லாம் எப்போதுல இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏஐல. அது ஒன்றும் இல்லை, அவங்க எல்லாரும் என்ன ஆயிடுச்சுன்னா நல்லா பண்ணாங்க. அவங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னா கன்சியூமர்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்லோ ஆயிட்டாங்க. அப்ளிகேஷன் தான் இப்போ எப்படி விண்டோஸ் ஃபோன் நாசமா போச்சு. விண்டோஸ் ஃபோனுக்கு வந்து யூசர்ஸே இல்லை அப்படின்னானுங்க. கரெக்டா? அதுதான் டெவலப்பர் சொன்னான். விண்டோஸ் ஃபோனுக்கு வந்து யூசர்ஸ் கம்மி, நம்ம நான் ஐபோனுக்கு ஐபோன் ஆப் நான் டெவலப் பண்ணேன்னா எனக்கு காசு வருது, ஆனா விண்டோஸ் ஃபோன் ஆப் டெவலப் பண்ணா எனக்கு காசு வரல அப்படின்னு. பொய் அது, ப்ராபகேண்டா. நான் காசு பண்ணியிருக்கேன் விண்டோஸ் ஃபோன்ல ஆப் பண்ணி. இல்ல அப்படிதான் ஆக்சுவலா வெளில டிரைவ் பண்ணாங்க. ஆமா, அப்படிதான் அதை நிறுவனாங்க. இன்னொன்னு என்னன்னா ஆக்சுவல் என்னன்னா பரத் வந்து விண்டோஸ்க்கு டெவலப்பரா இருக்கும்போது பரத்துக்கு வந்து அவங்க சொல்ற டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓகேங்கிறான். ஆமா, இன்னொரு டெவலப்பருக்கு ஈகோ ட்ரிகர் ஆகுது. நீ என்னடா சொல்றது எனக்கு கண்டிஷன், நான் சொல்றதுதான் கண்டிஷனுங்கிறான். அப்போ என்ன ஆயிடுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா டெவலப் பண்ண மாட்டான். அதே சமயத்துல டெவலப்பர் டூல்ஸ் எல்லாம் பெட்டரா தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். விண்டோஸ் டெவலப்பர் பயங்கரம்டா, எல்லாரும் அதான் சொல்றாங்க. விண்டோஸ் வந்து ஓகே விண்டோஸ் அப்படிதான் இருந்தது, நோக்கியாலே டூல் சூப்பரா இருக்கும். இவனும் அதே தான் ஃபாலோ பண்ணான், டூல்லாம் சூப்பரா தான் கொடுத்தான். பட் கண்டிஷன்ஸ் ரொம்ப அதிகம். கண்டிஷன்ஸ் அதிகம். அப்புறம் டெவலப்பர்ஸ்க்கு அவ்வளோ இன்சென்டிவ்லாம் தரல. இப்போ ஆப்பிள்லாம் பயங்கரமாக இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லேட்டராக தான் தெரியுது. ஸோ அந்த மாதிரி கூகுள் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து ஆண்ட்ராய்டை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைமில் வேற எதுவும் பண்ண முடியல. பட் எதுக்கு இப்போ நம்ம இதெல்லாம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆப் தான் முடிவு பண்ணுது ஒரு டெக்னாலஜி சக்சீட் ஆகுதா இல்லையான்னு. ஆப்லான அப்ளிகேஷன் எப்படி ஒரு டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றது தான் முடிவு பண்ணுது அந்த டெக்னாலஜி வாழ்தா இல்லையா. 3D டிவி என்னாச்சு? ஆமாம், விஆர் ஏன் பிக்கப்பே ஆகல? ஏன் ஆப்பிள் விஷன் சும்மா கிடக்குது எல்லார் வீட்லையும்? அது எங்க வாங்கினவங்களும் திரும்ப கொடுத்துட்டாங்களாம். பாலிசி இருந்தது. என்னது ரிட்டர்ன் பாலிசி இருந்தது இல்ல, 2 வீக்ஸ் ரிட்டர்ன். ஓ அப்படியா? அப்போ வெறும் வீடியோ போடுறதுக்கு தான் இல்லையா? ஸோ அப்போ ஆப்பிள் விஷன்லாம் ஏன் பிக்கப்பே ஆகலைன்னா அதில் என்ன நான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ வாங்கி, அதனால என்ன ஆக போகுது எனக்கு அப்படிங்கிற அந்த கேள்வி தான். இப்போ எல்லாரும் அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கேட்க முடியுமா? ஒரு காலத்தில் கேட்டுதாங்கடா ஸ்மார்ட் ஃபோனுக்கு. நிறைய பேர் என்கிட்ட நாத்துக்கடா பெரிய ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்லாம் சொல்லிடுறாங்க என்கிட்ட. இப்போ அதே ஆளுங்க ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு சூப்பராக இருக்கு, ஸ்விக்கியில் நான் ஆர்டர் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. வா கடவுளே பொச்சிடும். இப்போ அன்னைக்கு என்ன பேசுறேன் நீ லட்டைட் அப்படின்னுவோம். LUDDITEன்னு ஒரு வேர்டு சும்மா சர்ச் பண்ணி பாருங்க. லட்டைட்னா ஏதாவது புதுசா வந்தாலே வேஸ்ட் ஐயா யூஸ் பண்ணுவேன். ஐயா எதுக்கு சட்டை எல்லாம் நான் போட மாட்டேன் பட. அப்புறம் பார்த்தா நான் வந்து பீட்டர் இங்கிலாந்துல ஒரு சட்டை வாங்கினேன். எப்படி இருக்கு அந்த பிராண்ட்? எப்படி இருக்கு புஷ்பா பிராண்ட்? எப்படி நல்லா இருக்கு அப்படின்னு கேட்பான். புஷ்பா பிராண்டா? சட்டையில போட்டுக்கிற பிராண்ட் தான் முக்கியம்னு வந்து டைலாக் அடிச்சுக்கிட்டு இருப்பான் நம்ம கிட்ட வந்து. சட்டையே நான் போட மாட்டேன்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஏஐ டூல்ஸும் நான் பார்க்குறேன். உண்மைதான். இப்போதைக்கு ஆப்ஸ்ல எதுவும் வரல. நான் என்ன சொல்றேன், 3D டிவி மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, எனக்கு என்னன்னா இப்போ 3D டிவி ஏன் இப்போ வந்து பூம் ஆகலாம்னா 3D டிவிக்கான ஹார்ட்வேர் வேணாம், இதுவே 3D மாதிரி எல்லாத்தையும் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அப்படி சொல்லு. இப்போ அதுக்கு அப்ளிகேஷன் நீ சொல்லிட்ட. ஆமா, சாதாரணையே நான் வந்து 3Dயா மாற்றி காமிக்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா மொக்கையா இல்லை. இப்போ படம்லாம் பார்க்குறோம்ல, படம்லாம் நார்மலாக நம்ம பார்க்கும்போது 2Dல தான் பார்க்குறோம். அதே வந்து 3Dயா பார்க்க முடியும். இனிமே வேற லெவல்ல இருக்கும். ஏஐ எனேபிள்டு டிவி, அதுல ஏஐ வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் வரும். ஆமா, ஆனா இந்த அப்ளிகேஷன் தான் மேட்ரு. இந்த அப்ளிகேஷன் மட்டும் இல்லை அப்படின்னா ஒரு டெக்னாலஜி வந்து பிக்கப் ஆகாது. ஓகேவா? பிட்காயின் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அப்ளிகேஷன் 4 lakh ஆப்ஸா இப்போ. ஸோ இது வந்து பிக்கப் ஆயிடுச்சுன்றாங்க. ஹக்கிங் ஃபேஸ்னு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கு. அதுதான் இப்போ ஆப் ஸ்டோர் ஆஃப் ஏஐ. சரியா? என்ன வேணும்? இமேஜ் ஜென்ரேஷன், வீடியோ ஜென்ரேஷன், டெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன், என்ன வேணும்? 3D ஜென்ரேஷன் எல்லாமே அவைலபிளா பேசிக் வெர்ஷனா ப்ரோட்டோடைப்ஸ் மாதிரி அவைலபிளா. ஒரு போட்டோ கொடுத்து வேற ஏதாவது மாத்தணும், ஒரு இதை ட்ராக் பண்ணணும் ஆப்ஜெக்ட்ல, என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாமே அவைலபிள். ஸ்பேசஸ் அதுக்கு பேரு. ஹக்கிங் ஃபேஸ் அப்படிங்கிற வெப்சைட்ல ஆப் ஸ்டோர் மாதிரி ஏஐக்கு வந்து நான் இதை நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை வந்து ஸ்பேசஸ் பார்க்கும்போது எவ்வளோ அழகான ஒரு நேம் சூஸ் பண்ணியிருக்கான். ஸ்பேஸ் எக்ஸ்னு ஆல்ரெடி ப்ரொமோட் ஆகிடுது. ஸ்பேசஸ்ன்னு சொல்லி ஸ்பேஸ் எக்ஸா ஸ்பேசஸ் ஹக்கிங் ஃபேஸ் ஸ்பேசஸ். ஸோ யாராவது ஏஐ டூல்லாம் யூஸ் பண்ணணும்னு விரும்புறீங்க, ஏஐ டூல் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கணும் ப்ரோ, என்ன வேணா என்னால் பண்ண முடியணும், ஆனால் அதே ஓப்பன் சோர்ஸாகவும் இருக்கணும், ஃப்ரீயாகவும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஹக்கிங் ஃபேஸ் ஸ்பேசஸ். ஓகேவா? நாட் ஸ்பான்சர்ட். இந்த வீடியோவில் எதுவுமே ஸ்பான்சர்டு கிடையாது. எல்லாமே நான் போய் தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. ஏன் தெரியுமா? எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நம்புறேன். ஒரு 3000 பேருக்கு இருக்காது. கடைசியில் நீ சொன்னது தான் ஹைலைட்.
என்னது நாட் ஸ்பான்சர்ட் அந்த அளவுக்கு எங்க நிலைமையை மாத்தி வச்சிருக்கீங்க நீங்க. ஆமா, எப்பயுமே நாங்க இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு பறவை மாதிரி போயிட்டு எதையா எடுத்துட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை எப்பயுமே கண்டினியூ பண்றதுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஏதாவது ஸ்பான்சர்ட் எவ்வளோ ஒருத்தன் எங்க வீடியோல கீழே கமெண்ட் போனாங்க அப்படின்னா அவனை போய் ஒரு 4 அடி அடிங்க. யார் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கிட்ட சொல்றேன், 3000 பேர் கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கரெக்ட். ஓகே, ஸோ அந்த 3000 பேரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. அதுக்கு மேலே யாராவது வந்திருந்தீங்கனாலும் ரொம்ப நன்றி. புதுசாக யாராவது வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போதான் மீதி பேர்லாம் நம்புவாங்களாம், இல்லைன்னு நம்ப மாட்டாங்களாம். நான் வீடியோ வியூ பார்த்தா தெரியுது 200,000 பேர்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஏன் நிறைய பேர் என்ன இருக்கும்னாடா, சப்ஸ்கிரைப் தட்டும் போது காலேஜ் ஸ்டூடெண்டாக இருந்திருப்பாங்க, கரெக்ட், தட்டிட்டு வேலைக்கு போயிருப்பாங்க. இப்போ பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. சப்ஸ்கிரைப் தட்டும் போது காலேஜ் முடிச்சுட்டு ஜாலியாக இருந்தேன் ப்ரோ, இப்போ கல்யாணம் ஆகி குழந்தைய மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன், அதனால பார்க்க முடியல. கவலைப்படாது, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் மாறும்டா. மாறும். உங்களுக்கு ஒரு டைம் கிடைக்கும். அந்த குழந்தை பிள்ளைட்டு நல்லா ஜாலியாக இருங்க, அவ்வளோதான். எங்களுக்கு வந்து வியூஸுங்கிறது செகண்டரி தான். எப்பயுமே நாங்கள் அப்படி தான் பார்ப்போம். இதில் என்ன இல்லைன்னா நம்பர் கேம் நாங்கள் விளையாடுறதே கிடையாது ஃபர்ஸ்ட்லேருந்தே. அப்படி தான். அதனால தான் நம்ம வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குங்கிறத பேஸ் பண்ணி எங்கேயுமே மூவ் பண்ணுறது இல்லை. சொல்ல போனால் நம்பர்ஸ் அதிகமாச்சுன்னா நிறைய பிரச்சனை தான் வருது. ரெஸ்பான்சிபிலிட்டி வர மாதிரி தெரியல. நிறைய காசு வச்சிருக்கிறோம், தூங்க முடியல நைட்டு. அதே மாதிரி தான் நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கணும். அப்படி தான் எல்லாரும் ஏஐ கிட்ட பேசி நம்மளுக்கு டேட்டா அனுப்புவாங்க. இவர் வந்து இந்த மாதிரி பண்றாரா அப்படி. இதுல கொடுமை என்னன்னா, முன்னெல்லாம் வேற ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு தொலைவேன். இது இந்த சோஷியல் பிளேட்ல இருந்து எல்லாம் என்ன பண்ணி தொலையும், அது என்ன வீடியோனே தெரியாம வியூ மட்டும் கணக்குல எடுத்து வச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு யூஎஸ் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு அமௌண்ட்டை தூக்கி போட்டுட்டு இவருக்கு மாசம் 7 லட்சம் வரும் அப்படின்னும். 7 லட்சம் வந்தா நான் ஏன்டா இருக்கேன், ஏன்டா அப்படி சாகடிக்கிறீங்க, சும்மா அடிச்சு விடுங்க. 7 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தான் வேல்யூ காட்டும். ஏயும் இப்போ அப்படிதான். நீங்க பாட்டுக்கு ஏதாவது கொடுத்துட்டு அது ஒரு அவுட் கொடுத்துரும். இதை நம்பிட்டு எல்லாம் போய் எங்கேயும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிடாதீங்க. அடி விடும். அது நீங்க வந்து வெரிஃபை பண்ணணும். நிறைய வேலை. ஏஐ ரொம்ப புது டெக்னாலஜி. ஆமா, அது பார்த்து கச்சிதமா யூஸ் பண்ண வேண்டிய டெக்னாலஜி. அது கூரான வால் மாதிரி தான். எந்த பக்கம் பிடிக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படி சுத்தி கம்பு சுத்துற வேலையை பாத்தீங்கன்னா உங்களே வெட்டி விட்டுருவது. அதுதான், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகேவா? அதே மாதிரி உங்க கண்ட டேட்டாவில அது கொடுக்க கூடாது. ஆமா. அப்புறம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வந்து என்னோட காசெல்லாம் திருடிருச்சுப்பான்னு சொல்லக்கூடாது. என் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் என்னன்னு நீ சேவ் பண்ணி வச்சுக்கிறியா, லூஸ் மாதிரி போய் இதுகிட்டலாம் கொடுக்க கூடாது. சோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அதனால தான் சொல்றோம், அடுத்த வாரம் மறுபடியும் வாங்க. சாட்டர்டே அன்னைக்கு இன்னைக்கு எவ்வளவு டூல்ஸ் எல்லாம் நம்ம பாத்துருக்கோம். நாங்க வேற ஒரு சில டேட்டாவோட வருவோம் பாருங்க. என்னெல்லாம் டேட்டா கொண்டு வரோம்னு மட்டும் பாருங்க. எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம போன்ல இருக்குலடா ஒரு சிலதெல்லாம். ஆமா, நெக்ஸ்ட் வீக் நம்ம போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவோமா? போன்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாப்போமா? கேலக்ஸி AI, ஜெமினி AI, பெர்ப்ளெக்சிட்டி அசிஸ்டன்ட். நான் இது எடுத்துட்டு வரேன். விவோவோடதுல இருந்து ப்ளூ AI இருக்கு. ஆனர்ல வந்து அது வேற ஏதோ அப்டேட் வர போகுதுடா. அந்த அப்டேட் வந்து ஆரிஜின் வாய்ஸ். ஆமா, அந்த ப்ளூ AI + DeepSeekல DeepSeek வருது. ஆனருக்கும் DeepSeek வரணும்னு நினைக்கிறேன். பாப்போம். அப்ப பாரு அதுவும் வருதா? அப்போ இதெல்லாம் நம்ம செக் பண்ணலாம். எதுல வந்து நல்லா இருக்கு இன்டகிரேஷன், எதுல வந்து வேலை நல்லா வேகமா நடக்குது. எனக்கு தெரியும் எப்பயுமே கூகுளுக்கு ஒரு எட்ஜ் கண்டிப்பா இருக்கும். கூகுள் லெவல்ல திருடிட்டு இருக்கான் டேட்டா. கூகுள் வேற லெவல்ல. புதுசா ஒரு பாட்காஸ்ட் ஒன்று வந்திருக்கு. கூகுள் எப்போதுல இருந்து ஏஐல ஒர்க் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த பாட்காஸ்ட் கேட்டப்போ தான் தெரிஞ்சது. 1990s ஒர்க் பண்ணியிருக்காங்க கூகுளில். இப்போ ஒர்க் பண்ணுற ஏஐ சயின்டிஸ்ட்லாம் 1990s ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏஐல. 1960 ஏஐ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் நான் சொல்கிற ஏஐ வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது, இப்போ யூஸ் பண்ணுற ஏஐ வந்து அப்போதுலேருந்தே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது முழுமையாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு புது எவல்யூஷன் ஆஃப் த கம்ப்யூட்டராக நான் பார்க்குறேங்க. ஒரு செம்ம புதுமையான ஒரு எவல்யூஷன் வந்து மொபைல் அப்படின்னு ஒரு எவல்யூஷன் நடந்ததுல, மொபைலுக்கு அடுத்தபடியா நிறைய நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு பார்த்தா 400,000 ஆப்போட ஆப் இல்லாம கிடையாது, ஆப்போட. அதுவும் ஹைலைட் என்ன, ஃப்ரீ. அது அகைன் ஃபேஸ்ல. அதுதான் பெரிய விஷயம். ஐயோ, அது செம்ம. அதுக்குள்ள இப்போ எல்லாம் விசி ஃபண்டிங்ல தான் ஓடிக்கிட்டு இருக்குது எல்லாமே. எதுவுமே பப்ளிக் கம்பெனி கிடையாது. எதுவுமே நம்ம இப்போ சொல்ற மாதிரி இப்போ ஒரு எடுத்துப்போம் கூகுள் பப்ளிக் கம்பெனி. கூகுள் மேல ஸ்டாக் ட்ரேடிங் பண்ணலாம், அதனால அது பப்ளிக் கம்பெனி. ஆனால் OpenAI பப்ளிக் கம்பெனி கிடையாது, பிரைவேட் தான். ஓகேவா? ஸோ அதனால இப்போ கரண்ட்லி இருக்கிற நிலைமைப்படி எக்கச்சக்க ஆப்ஸ் வந்துருச்சு. பட் ஸ்டில் ஏர்லி ஸ்டேஜஸ்ல தான் இருக்கோம் நம்ம. அதனால மறக்காம இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பா பார்த்துக்கிட்டே நிறைய டேட்டாவோட நாங்களும் நெக்ஸ்ட் டைம் ஃபோன் ஓரியன்டா வரோம். ஆமா, போன்ல பாக்குறோம். எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். போன்ல என்னதான் பண்றீங்க நீங்க வேற நீங்க டக்குனு யூஸ் பண்ணி வர பார்க்கலாம். ஆமா ஆமா, அது நவ் பிரீஃப்ல ஏன்னா எதுவுமே வர மாட்டேங்குது இன்னும். அது இப்பதான் நிறைய பேர் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. எப்படின்னா நவ் பிரீஃப் வந்து ஒரு பீட்டா ஸ்டேஜ் வச்சுக்கீங்க, ஒர்க்கிங் நவ் பிரீஃப் பிரச்சனையே இல்லாம
ஆனா இப்ப கேம் மேட்ச் நடந்தா வருது, அந்த மாதிரி வருது. ரொம்ப ரேரா இருக்கு. இனிமேதான் எல்லாம் இன்டகிரேட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்னமோ அதுவே நமக்கு அந்த இப்போ இவ்வளவு நோட்டிபிகேஷன் இருக்குல்ல, நோட்டிபிகேஷனை பத்தி சம்மரி வரலாமே. வரலாம். நோட்டிபிகேஷன்ல இதெல்லாம் இருக்கு, உனக்கு வாட்ஸ்அப்ல இருந்து இவ்வளவு மெசேஜ் இருக்கு, உனக்கு இதுல இருந்து பாப்போம். சோ இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது பரத்வாஜ் மற்றும் சிவபரணி. பார்க்கலாம். வணக்கம் geeks, இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ். Put the facts, put the facts in the technology streets. வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் நமக்கு நடுவில் ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்த கிறுக்கு. மச்சி உனக்கு அந்த பிராண்ட் பிடிச்சிருக்கு. அதுவா அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல தலைவா. டெக் வாய்ஸ் தமிழ் பார்க்கவா. இன்னும் சுட நியூஸ் வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ் தலா. Put the facts, put the facts. பிடிச்சிருந்தா ஒன்னும் தப்பில்ல.